பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. இன்று நாம் கைவல்ய நவநீதம் என்ற ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் எழுதிய அத்வைத வேதாந்த தமிழ் நூலை நாம் பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக தத்துவ விளக்கப்படலம் என்பதில் 46, 7 அந்த பாடல்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். கடைசி பாடல்களை நினைவு கூர்ந்து இன்றைய பாடலுக்குள் செல்வோம். பாடல் 46 தத்துவ விளக்கப்படலம் என்றால் அது பாடல் 39, அந்த 39 வரும். அரவு அன்று கயிறு என்றார் போல் ஆள் அன்று தறி என்றால் போல் புறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண். அரவு அன்று கயிறு என்றார் போல் ஆள் அன்று தறி என்றால் போல் புறவன் செல் உபதேசத்தால் கூறும் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண். இந்த பாடல்ல நமக்கு என்ன ஆச்சாரியார் குருநாதர் சொல்றாருன்னா, அபவாதம் என்றால் என்ன அப்படிங்கறது நமக்கு இங்க மிகவும் ஆழமாக தெளிவுபடுத்துகிறார். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் அத்தியாரோபம் அபவாதம். அத்தியாரோபம் என்றால் என்ன? சத்தியமான ஒன்றின் மீது பொய்யான ஒன்றை, இல்லாத ஒன்றை ஒன்றின் மேல் ஏற்றி வைப்பதற்கு பேர் அத்தியாரோபம். ஆரோபம், கல்பனா என்ற அத்தியாசம் என்ற வார்த்தைகளுக்கான சப்தங்களுக்கான அர்த்தங்களை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக கிரியேஷன் எவ்வாறு ஒவ்வொன்றாக படைக்கப்பட்டது என்பதெல்லாம் அத்தியாரோபத்தின் படியாக குருநாதர் இங்கே எடுத்துரைத்தார். இப்ப நமக்கு இங்க அபவாதம் என்றால் என்ன, அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த அடுத்த 2 பாடல்கள் 39, 40 இந்த பாடல்கள் மூலியமாக நமக்கு சொல்லுகிறார். இதுல பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. அரவு அன்று கயிறு என்றார் போல் ஆள் அன்று தறி என்றார் போல். அதாவது உதாரணத்தின் மூலியமாக இங்க அபவாதம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்று விளக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற, உணர்கின்ற இந்த உலகமானது கயிறில் எவ்வாறு பாம்பு பார்ப்பது போல, அதாவது இருப்பதில் விட்டுவிட்டு இருப்பதிலிருந்து கற்பனையான ஒன்றை, இல்லாத ஒன்றை, பொய்யான ஒன்றை அல்லது மித்தியையாக தோன்றுகின்ற ஒன்றை பார்ப்பது போல், பொய்யான ஒன்றை அனுபவிப்பது போல் நாம் பார்க்கின்ற இந்த உலகம் அனுபவிக்கின்றது. இந்த குடும்பங்கள், இந்த சொசைட்டி, என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அதை இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, பாம்புக்கு ஒப்பிடுகிறார். அதாவது மித்தியாவுக்கான
ஒரு விஷயமாக இங்கே ஒப்பிடுகிறார். உண்மையா எது அப்படின்னா, கயிறு தான் இருக்கின்றது, பாம்பு அங்கு கிடையாது. தடிதான் இருக்கின்றது, ஆள் அங்கு கிடையாது. அப்ப நமக்கு பாம்பாக தெரிவதையும் ஆளாக நிற்பது போல ஒரு கம்பத்தை தூரத்துல இருந்து ஒரு மந்த அந்தக்காரம் அரை இருட்டுன்னு என்ற அர்த்தம். அந்த அரை இருட்டுல அது ஆள் போல தெரிவதாலும், கயிறை ஒரு அரை இருட்டு, முழு இருட்டு கூட இல்ல, அரை இருட்டுல அது பாம்பு போல தெரிகிறதுல. இந்த தெரிவதை பாம்பும் ஆள் என்பது நம்மளுடைய அறியாமையினால், அஞ்ஞானத்தினால் நாம் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதை சரியாக அதனுடைய சத்தியம் என்ன, அதனுடைய இருப்பு என்ன, பாம்பாகவும் தடியாகவும் பார்ப்பதற்கு நாம் செய்கின்ற முறை அல்லது அதற்கு வழிபடுகின்ற அந்த முறையைத்தான் அபவாத முறை என்று சொல்லுகின்றோம். இப்ப இந்த நம்ம பார்த்து அனுபவிக்கிற இந்த உலகத்தை பொய்ன்னு சொன்னா அல்லது மித்தியைன்னு சொன்னா, சத்தியம் பிரம்மம் அப்படின்னு நம்ம உரைக்கிறார்கள் என்றால் எவ்வாறு உணர்வது, எவ்வாறு அதை அறிவது, எப்படி நாம் அதை நமக்குள்ளே அனுபவத்தின் பூர்வமாக கொண்டு வருவது என்று பார்க்கும் பொழுது, இப்ப சாதாரண ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்க நீங்க உடம்பு இல்லைங்க, நீங்க மனசு இல்லைங்க, இந்த உலகம் இல்லைங்க, இது பொய்யுங்க, நீங்க ஆத்மா தாங்க, நீங்க பிரம்மம்னு சொன்னா அவர்களால் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய நபர்களை ஏதோ ஒரு பித்து பிடித்தவர்கள் போல, ஏதோ மனம் நிலம் கலங்கியது போலதான் பார்க்க முடியுமே தவிர சொல்லக்கூடியதை ஆழமாக பார்க்க முடியாது. ஆனா இருப்பது சத்தியம் என்னன்னா பிரம்மன் தான் சத்தியம். அப்ப இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கேப்பை எப்படி மெர்ஜ் பண்றது, இல்ல அந்த கேப் இல்லாம பண்றது எப்படி? ரெண்டு புரிதல் இருக்குது. அது பொய்ன்ற ஒரு புரிதல், உண்மை என்ற புரிதல். இப்ப இதன் நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான முறைதான் அபவாதம். அந்த அபவாதம் எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், அடுத்த வரிகள்ல சொல்றார், குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு. குறவன் என்றால் நாம கேள்விப்படுற அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இங்க குறவன் என்றால் குருநாதன் என்ற அர்த்தம், ஞான குருநாதன் என்று அர்த்தம். அதாவது குருவின் சொல், அதாவது இப்ப நம்ம படிக்கிறோம், இப்ப வகுப்பு எடுக்கிறோம், இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்கிறீங்க. இது போல குருநாதரின் சொல் உபதேசத்தை கேட்பதினாலையும் கூறும் நூல் ஒளியை கொண்டு, அப்படின்னா கூறும் என்றால் விவேகம் என்ற அர்த்தம். கூறுனா கூறு போடுவது, விவேகம், புத்தியால் பிரித்து பிரித்து அறிவது. அது விவேகமான நூலில் இருக்கக்கூடிய சத்தியத்தை, பிரகாசத்தை தான் இங்க என்ன சொல்றார், கூறும் நூல் ஒளியை கொண்டு. அப்படின்னா வேதத்திலே சொல்லப்படுகின்ற வேதாந்த நூல்கள், வேதத்தின் கடைசி பகுதியான ஞான காண்டத்தை எது போதிக்கின்றதோ அந்த நூல்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கூறும் நூல் ஒளியை கொண்டு அப்படின்னு இங்க நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்மகாண்டமானது நமக்கு பாம்பு அப்படிங்கிற தெரியறதுக்குள்ள எப்படி நம்ம இன்னமும் சுகத்தையோ அல்லது வேண்டியதை அனுபவிக்கிறது. இந்த உலகம் நெஜம்னு நினைச்சு இந்த நெஜன்ற உலகத்துல பல சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி தான் கர்மகாண்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது நமக்கு புண்ணியத்தையோ அல்லது பாவத்தையோ மாறி மாறி நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த கர்மகாண்டம். ஞான காண்டம் என்பது நம்மளுடைய உபாசனையா இருக்கும், செயலா இருக்கட்டும், அனைத்துமே இந்த புண்ணியத்தையோ பாவத்தையோ அடைவதற்கல்ல, இருப்பு என்ற சத்தியத்தை அறிவதற்கு. அப்ப இருப்பு என்ற அந்த சத்தியத்தை உணர்த்தக்கூடிய நூல்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அந்த நூல்களை உபதேசிக்கின்ற, அந்த நூல்களை எடுத்து நமக்கு சொல்லி வழிகாட்டக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் குருநாதர்கள். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இந்த இரண்டு முறையின் மூலியமாக, இப்ப நம்ம ஸ்கூல் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு ஏபிசிடி தெரியாது, ஏ ஃபார் ஆப்பிள்லாம் தெரியாது. நமக்கு ஒரு டீச்சர் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வாய்ப்பாடுகள்லாம் இருக்குது போல, இந்த மாதிரி உடல்னா என்ன, மனம்னா என்ன, புத்தினா என்ன, உலகம்னா என்ன, இறைவன்னா என்ன, சிருஷ்டினா என்ன, லயம்னா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்னா சொல்லி நம்மை பக்குவப்படுத்துவது. இந்த பக்குவப்படுத்துவதின் மூலியமாக என்ன நடக்கிறது என்றால், புறம் அன்று புவனம் அன்று பூதங்கள் என்று, புறம் அன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று. அப்படி என்றால் புறம் என்றால் உடல் என்று அர்த்தம், சரீரம் என்று அர்த்தம். புவனம் என்றால் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளியில இருக்கக்கூடிய லோகங்கள், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னது, இந்த சரீரத்தினால் அனுபவிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்ட விஷயங்கள், அவை அனைத்துமே என்னது, புவனமாகும். இந்த சரீரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், அது புறம். அதுபோல பூதங்கள் என்பது பஞ்சபூதங்கள்.
மகாபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய சிருஷ்டியும் உள்ள இருக்கக்கூடிய சிருஷ்டியும் பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த சரீரமும் வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகமும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் இவை அனைத்தும் அன்று. அதுதான் சொல்றார், புறம் அன்று. இந்த சரீரம் நான் அல்ல, வெளியில இருக்கக்கூடிய உலகம் நான் அல்ல, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் அல்ல, இந்த புவனங்கள் நான் அல்ல, இந்த பஞ்சபூதங்கள், ஸ்தூல பஞ்சபூதங்கள் எதுவெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனதோ அவை அனைத்தும் நான் அல்ல என்று ஞான திறம் என்னும் பிரம்மம். அப்படின்னா என்னது? அப்படி இவை அனைத்தும் நான் அல்ல என்று நேத்தி 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 என்று சொல்லுவோம். இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல. நான் சரீரம் அல்ல, நான் இந்த சேர் அல்ல, நான் இந்த லேப்டாப் அல்ல, நான் இந்த போன் அல்ல, நான் உட்கார்ந்துருக்க சேர் அல்ல, நான் இந்த பில்டிங் அல்ல. இதெல்லாம் நமக்கு இல்ல இல்லைன்னு சொல்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் இந்த கண் அல்ல, நான் இந்த காதல்ல, நான் இந்த புலன்கள் அல்ல, நான் இந்திரியங்கள் அல்ல, நான் மனம் அல்ல, நான் சித்தம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் அகங்காரம் அல்ல, நான் அந்தக்கரணம் அல்ல, நான் அவித்யாவும் அல்ல, நான் வாசனையும் அல்ல, நான் மாயையும் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றாக என்ன செய்வது? இல்லை இல்லை என்று நாம் ஒதுக்கும் பொழுது, அப்படி ஒதுக்குவதற்கான முறைதான் அபவாதம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நேர்த்தி செய்வதற்கான முறைதான் என்னது? அபவாதம். அப்படி நேர்த்தி செய்வதனால் ஞானம் என்னும் பிரம்மம், அப்படின்னா பிரம்மம் நகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற அந்த தெளிவை அடைவதுதான் அபவாதம். அந்த ஞானத்தை அடைவதுதான் என்னது? அபவாதம் என்று இங்கு சொல்லுகிறார். இது பாம்பு இல்லை, இது கயிறு என்று தெளிந்தார் போலவும், இவ்வடிவம் கள்ளன் என்று கட்டைதான் என்று தெளிந்தார் போலவும், குரு உபதேசத்தாலும் சாஸ்திர விசாரணையினாலும் இது சரீரம் அன்று, இது உலகம் அன்று, இவை பூதங்கள் அல்ல, இவை உறுதியான பிரம்மமே என ஐயமின்றி தெளிவதே. அதான் முக்கியம். இவை அனைத்தும் சர்வமும் என்னால் பார்க்கப்படுவதும் பார்ப்பவனும் பார்க்கின்றதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அனைத்தும் இருப்பது அனைத்தும் ஒன்றே, அது பிரம்மமே என்று ஐயமின்றி, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நமக்குள்ள தெளிவான நிலையை நாம் உணர்வதுதான், அடைவதுதான் என்னது? அபவாதம். இப்படி நம்மை நோக்கி நம்ம யார் என்று, நான் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முறைதான் என்னது? அபவாதம் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடல் படிப்போம். 47. இதுல 40 இருக்கும். 40வது சாங்கா இருக்கும். 40வது சாங். சோ படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில் ஒன்று உதித்ததுவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பதே அபவாத உபாயம் ஆமே. படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பதே அபவாத உபாயமாமே. இப்ப இந்த உபாயம் என்பது அப்படின்னா, இந்த அபவாதத்தினுடைய எப்படி நாம இதை நமக்குள் புரிந்து அதை செய்வது, எப்படி நாம் அந்த நேத்தி என்பதை நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு உபாயம் கொடுக்கிறாருங்க. அப்ப அதுக்கு உதாரணத்தை என்ன சொல்றாருன்னா, படமும் நூல் அப்படிங்கிறாரு. படம் என்றால் துணி அப்படின்ற அர்த்தம். நம்ம போட்டிருக்கோம்ல இந்த ஒரு துணி, நூல்களினால் நெய்யப்பட்ட வஸ்திரங்களை தான் படம் என்று சொல்வது உண்டு. நூலும் போல் பணியும் பொன்னும் போல், பணி என்றால் இந்த இடத்துல நகைகள் என்று அர்த்தம். தங்கம் இருக்கின்றது, தங்கத்தினால் செய்யப்பட்ட பலவிதமான நகைகள் எடுத்துக்கொள்ளலாம். அது வளையலாக இருக்கலாம், அல்லது எந்த விதமான ஆபரணமாக கூட இருக்கலாம், எந்த வடிவு இருந்தாலும் சரி. அப்ப பணியும் பொன்னும் போல். 3வது கடமும் மண்ணும் போல். அப்படின்னா என்னதுன்னா, மண் இருக்கிறது, மண்ணால் செய்யப்பட்ட குடம் அல்லது பாத்திரங்கள், என்ன விதமான ஒரு அதனால் வடிவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமாக இருக்கலாம். ஒன்றாம் காரிய காரணங்கள். இங்கதான் அது முக்கியமான ஒரு சப்தம், இதுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காரியத்தில் இருந்து காரணத்தை கண்டுபிடிப்பது. 2வது, காரியத்தில் கண்டிப்பாக அதனுடைய காரணமானது சேர்ந்தே இருக்கும். காரணம் இல்லாமல் காரியங்கள் கிடையாது. இப்ப துணி இருக்கிறது அப்படின்னா, ஒரு வஸ்திரம் இருக்குன்னா, இந்த வஸ்திரம் எதனால்
ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் நூலினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. நூல்கள் ஒன்றோடு ஒன்றோடு சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு வஸ்திரம் ஆகிறது. ஆனா காரியமாக இருக்கக்கூடிய இந்த வஸ்திரத்துல காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் சேர்ந்துதான் இருக்கிறது, அது பிரிஞ்சது கிடையாது. இந்த காரியமான இந்த வஸ்திரம் காரணமான நூலும் இதுவும் ஒண்ணுதான், அதுக்கு வித்தியாசம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நூலெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வடிவம் எடுத்திருக்கிறது. நூல் இல்லாத வேற ஏதாவது ஒண்ண வச்சு செஞ்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அப்ப காரண காரியம் ஒன்றுதான். அதுபோல தங்க நகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒட்டியானமாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், அல்லது தோடாக இருக்கலாம், எந்த விதமான நகையாக இருந்தாலும் அது வடிவத்தை பெற்றிருந்தாலும் காரியமாக வெளிப்பட்டிருப்பது வடிவம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொன், அதாவது நகை, அதாவது தங்கம். இந்த தங்கம் தான் இந்த வடிவம் எடுத்திருக்கிறது. அது ஒரு தோடாகவோ வளையலாகவோ வடிவம் எடுத்திருந்தாலும் அது தங்கமாகவே தான் இருக்கின்றது. வஸ்திரமாக காரியமாக மாறி இருந்தாலும் அது நூல் என்ற காரணம் அதற்குள் இருந்துதான் இருக்கின்றது, அது மாறவே இல்லை. அதுபோல மண் குடங்களிலே மண் குடமான வடிவெடுத்தாலும் அந்த குடத்தின் உள்ள இருப்பது எது? மண்ணுதான் இருக்கு. அப்ப மண் என்ற அந்த காரணம் காரியத்துக்குள்ள இருக்கும்போது அது மாறுவதில்லை, அது அதுவாகவே தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து இருக்கிறது. அதுபோல இந்த ஒன்றாம் காரிய கரணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பார்க்கின்ற இந்த உலகம், நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம், நாம் அனுபவிக்கின்ற இந்த உடல், இந்த உடலும் இந்த உலகம் அனைத்தும் காரிய பிரபஞ்சம், காரிய சரீரம், வெளிப்பட்ட சரீரம். புரியுதுங்களா? ஸ்தூல சரீரம் இது. அப்ப இந்த வெளிப்பட்ட இந்த இதுலயும் கண்டிப்பா அதுக்கு காரணமான விஷயமும் இல்லாம இருக்க முடியாது, காரணத்தோடு கலந்துதான் இருக்க முடியும். காரணத்தின் காரணமாக தான் இந்த காரியம் வெளிப்பட்டிருக்க முடியும். புரியுதா இல்லைங்களா? எப்படி ஒரு மண்பாண்டம் செய்யறதுக்கு அந்த குயவன் என்ன பண்றான், மண்ணை எடுத்து நல்லா தண்ணியில போட்டு கலந்து அது என்னென்னமோ பண்ணி லிக்விடா பண்ணி அப்புறம் ஒரு சக்கரத்துல வச்சு அது ஒரு ஷேப் கொண்டு வரான். ஷேப் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அது மண்பாண்டம் தான். ஷேப் இல்லாம அது வெறும் ஒரு மண்ணா இருக்கும் போது அது அப்படியே தான் இருக்குது, இப்பயும் அது அப்படியே தான் இருக்குது, வடிவம் தான் மாறி இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அதுபோல இந்த காரியமான இந்த பிரபஞ்சமானது இது வெளிப்படுவதற்கு முன் காரணமாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதுதான் காரியத்திலும் இருக்கின்றது. இரண்டுக்கும் மாற்றமோ வேறுபாடோ இல்லை என்பதை புரிந்து கொண்டு நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கி செல்வது. இப்ப இந்த ஸ்தூல சரீரம் எப்படி உருவாச்சு, இது உருவாகிறதுக்கு என்ன காரணம், அப்படியே உள்ள போனா சூட்சும சரீரம். இது எப்படி உருவாச்சு, அதுக்கு காரணம் என்ன, அப்படி அதுதான் இங்க சொல்ற. உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அப்படின்னா என்னது, இந்த உடம்பு, வெளியில இருக்கக்கூடிய பல விஷயங்கள், இந்த உடம்பு எல்லாமே எவ்வாறு இது உருவாக்கப்பட்டது என்பதை பின்னோக்கி செல்வது. அது உருவாகினதுல இருந்து அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கி செல்வது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வந்திருக்கிறது என்றால் மரத்துல இன்னும் பல பழங்களை கொடுத்து அது விதைகளை கொடுக்கிறது என்றால் இந்த மரம் எவ்வாறு உருவாகி இருக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுது அந்த ஒரு பெரிய மரத்திலிருந்து அது முன்னாடி இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாம், அதுல கிளைகள் கம்மியாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் சிறிதாக செடியாக இருந்திருக்கலாம், செடியாவதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கலாம், செடி மண்ணுக்குள்ள வெடித்த தன்மையில் இருக்கலாம், அதுக்கப்புறம் விதையா இருக்கும், விதைக்குள்ள வீரியமாக இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? எப்படி வெளியே வந்திருக்கும் அப்படின்னா இப்படித்தானே வந்திருக்கும். இப்ப நம்மளே இருக்கிறோம்னா நம்ம சரீரத்தை, அந்த ஸ்தூல சரீரம் எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம கை கால் முகம் எல்லாம் இருக்குது. ஆனா நாம தாயின் வயிற்றில இருக்கும் பொழுது 10 மாதத்திற்கு முன்பு அதற்கு பின் ஒரு தசை பிண்டமாக இருந்து அதற்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு உயிரணுவாக இருந்து அதற்கு பின் அந்த உயிரணுவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்து இவ்வாறுதான் என்ன பண்ணிருக்கோம். அப்ப அந்த சக்தியாக இருந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரணம் தான் இந்த சரீரமாக நாம் என்ன பண்றது, வெளிப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய வெளிப்பட்டிருந்த சரீரம் இருந்தாலும் இதுக்குள்ள என்ன இருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய காரணமான அந்த சக்தி தான் இதை அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த உயிர் தான் இப்பயும் இந்த உடம்புக்குள்ள இருக்குது. அந்த உயிர் இல்லாட்டினா அந்த உடம்பு இல்லை இல்ல. அந்த உயிர் தான் தாயின் வயிற்றில ஒரு அணுவாக இருக்கும் போது கூட அந்த உயிர் தான் அங்க இருக்குது. அப்ப அதே உயிர் தான் இப்ப வெளிப்பட்டது. அப்ப காரணம் அதுதான் இன்றைக்கு காரியமாக சரீரமாக வெளிப்பட்டிருக்கிறது. எப்படி இதை உள்நோக்கி பார்ப்பது போல நாம் இந்த ஸ்தூல சரீரத்தையும் தாண்டி சூட்சும சரீரத்துக்கு காரணத்தையும் அதற்கு காரணமான காரண சரீரத்தையும் அந்த காரண சரீரம் உற்பத்தி ஆனதுக்கு அது தோற்றமானதற்கு என்ன என்பதை திரும்பி திரும்பி உள்நோக்கி சென்று நாம் அறிவால் ஆராயும் பொழுது நமக்கு புரிவது என்னவென்றால் அங்கு அவித்யா என்ற ஒன்றுதான் இவை அனைத்துக்கும் தோற்றத்திற்கு காரணம் என்ற புரிதலை உணர்ந்து அதையும் நேர்த்தி பண்ணுவது, அதையும் என்ன பண்ணுவது,
அடைவினில் ஒடுக்கி காண்பதே அபவாத உபாயமாமே. இந்தவாறு உள்நோக்கி திரும்பி போய் நம்ம அனைத்தையும் நீக்குவதுதான் அபவாத முறை. அதற்கான டெக்னிக் இதுதான் அப்படிங்கிறார். அதான் காரிய உலகத்தையும் அதற்கு அதிஷ்டானமாகிய பிரம்மத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வெளியில இருக்க உலகம் காரியம், எக்ஸ்பிரஸ்டு, வெளிப்பட்டது. இதற்கு காரணம் எதுனா பிரம்மம். நம்ம சரீரம் வெளிப்பட்டது, இதற்கு காரணம் எதுனா ஆத்மா. அது போல காரியமாகிய ஆடையும் அதற்கு காரணமாகிய நூலும் போலவும் செய்யப்பட்ட அணிகலனும் அதற்கு காரணமாகிய பொன்னும் போலவும் குடமும் அதற்கு காரணமாகிய மண்ணும் போலவும் ஒன்றாகுமே அன்றி அந்நியமாகாது. ரெண்டும் ஒன்றுதான், வேற வேற கிடையாது. இப்படி சரீரம் முதல் அவித்யா வரை ஒன்றிலிருந்து உண்டானபடியான முறையை ஒடுக்கி பார்ப்பது அபவாதமாகும். புரியுதா இல்லைங்களா? ஒன்னோட ஒண்ணு உள்நோக்கி என்ன பண்றது, கொண்டு போய் அதுல நம்ம அறிவால என்ன பண்றது, இதுக்குள்ள இருந்து இது வந்துச்சு, இதுக்குள்ள இருந்து இருந்துச்சு, அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கணும். நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போய் எல்லாம் முடிஞ்சா எங்க போய் முடியுதுங்கிறத நம்ம அந்த டெக்னிக், அந்த முறையை நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் என்னது அபவாதம். அப்படி பார்க்கும்போது கடைசியில மிஞ்சுவது எது இருக்குன்னா நம்மளுடைய சொரூபம் தான் அதுல மிஞ்சும், வேற எதுவுமே மிஞ்சாது. அததான் இந்த பாடல் மூலியமா இந்த அபவாதம் என்றால் என்ன நீக்குவது, நேத்தி ப்ராசஸ். இந்த நேத்தி ப்ராசஸ இதுவல்ல என்பதை நீக்குவது எவ்வாறு என்று இந்த 2 பாடல்கள் மூலியமாக சொல்லி இருந்தார். அதற்கு அடுத்த பாடலுக்குள்ள போலாம். சூடான தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் 2 சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லுமையா கேடு அற குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரோ. சூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் 2 சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லுமையா கேடு அற குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே. அதாவது அருமையான ஒரு பாடல். இதுல என்ன கேட்கிறாருன்னா, சீடன் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார். இப்ப அபவாதத்தை பத்தி இங்க எடுத்து சொல்றாருல்ல, ஏற்கனவே அத்தியாரோபத்தை சொல்லிட்டார். உருவாக்க எப்படி எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக தோற்றமானது அதை சொல்லி முடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒன்றின் பின் ஒன்றாக தோற்றம் எப்படி ஆனதோ அதே முறைப்படி அதிலே ஒடுக்கி பார்ப்பது, அதிலே பின்னோக்கி எடுத்து சென்று ஒடுக்கி பார்ப்பது அபவாதம்னு சொன்ன உடனே இந்த சீடனுக்கு கேள்விகள் வருகிறது. அந்த கேள்வியோட தான் இந்த பாடல் ஆரம்பிக்கும். தூடான தமத்தில் தோன்றும் சக்தி செய்யும். தூடான அப்படின்னா நிந்திக்கத்தக்க, வேண்டாத, விரும்பத்தக்காத இந்த தமோ குணமானது நமக்கு நன்மை செய்யக்கூடியது கிடையாது. அதனாலதான் அது நிந்திக்கத்தக்கது அப்படிங்கிறார். இப்ப இந்த தமோ குணத்துல இருந்துதான் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு 2ஆ பிரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். மூடல் அப்படின்னா ஆவரண சக்தி, தோற்றம் என்றால் விக்ஷேப சக்தி. இங்க ஆச்சாரியார் தோற்றம் என்றால் விக்ஷேப சக்தியை இங்க குறிக்கின்றது. நம்ம வெவ்வேறு இடத்துல தோற்றம்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம விக்ஷேபன்னு என்று நம்ம என்ன பண்ணிக்கணும், அர்த்தம் பண்ணிக்கணும். மூடல் என்றால் தமிழ்ல மூடல், நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா அதுக்கு பேர் ஆவரண சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த தமோ குணத்துல இருந்து அந்த சிருஷ்டி நம்ம எல்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த விக்ஷேபங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரீரமானது, காரணம், சூட்சமம், ஸ்தூலம் போன்ற இந்த வெளி உலகங்கள், நம்ம சமஷ்டி வியஷ்டி இது போல எல்லாம் கிரியேஸ் ஆகுறதுலாம் என்னது, இந்த விக்ஷேபத்துல உருவாகுது, தமோ குணத்துல இருந்து உருவாகுது. ஏடனை விகாரம் சொன்னீர், ஆசையின் காரணம், ஏடனைனா ஏஷனை என்ற அர்த்தம், இச்சை காரணமாக ஒன்றன் பின் ஒன்றாக உருவானதாக நீங்கள் சொன்னீர்கள். 2 சக்திகள் என்றீரே, அதாவது நீங்க 2 சொன்னீங்க. ஒண்ணு ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம். இப்ப விக்ஷேபத்தை பத்தி நீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இதுலதான் ஒன்றன் பின் ஒன்றா வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஆவரண சக்தியை பத்தி நீங்க தெளிவாக இன்னும் விளக்கவில்லை. மூடலாம் சக்தி செய்யும் மோகம் சொல்லும் ஐயா அப்படின்னு என்னது, இந்த ஆவரண சக்தி தான் இருக்கிறதுலே கொடுமையானது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா அந்த மூடல் சக்தியை பத்தி எனக்கு இன்னும் விளக்கி கூறுங்கள். விக்ஷேபத்தை பத்தி சொல்லிட்டீங்க, ஏன்னா விக்ஷேபம் தான் ஹோல் கிரியேஷன். நம்ம பிகினிங் டு இப்ப வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் என்னது, விக்ஷேபம் தான். எப்படி காரண பிரபஞ்சம் உருவானது, அவ்வியக்தத்துல இருந்து எப்படி வியக்தம் உருவானது, வியக்தத்துல இருந்து எப்படி 3 மாயைகள் உருவானது, அதுல காரணம் அந்த 3 குணங்கள் என்ன, ஒவ்வொரு குணத்துல இருந்து எப்படி ஈஸ்வரன் உருவாகிறாரு, அதுக்கப்புறம் இரண்ய கர்ப்பன் உருவாகிறாரு, அப்புறம் விராட் ஸ்வரூபன் உருவாகிறாரு. இங்க பார்த்தோம்னா என்னது, பிராங்யன், தைஜசன், அப்புறம் விஸ்வன், அப்புறம் நம்மளுடைய இந்திரியங்கள், அது சத்துவத்துல உருவாகிறது,
ரஜத்துல உருவாகிறது, தமத்துல உருவாகிறது, இது போல ஒவ்வொன்றன் பின்றாக 25 எல்லா விதமான கரணங்களும் கருவிகளும் உருவானதெல்லாம் நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் விக்ஷேபம், எனக்கு நல்லா புரியுது. இதை நீங்க சொல்றதை வச்சு எனக்கு புரியுது. ஏன்னா இதுல இருந்து உருவாகுது. இப்ப ஏசனை விகாரம்னா நம்மளுடைய ஆசைகள் இதெல்லாம் உருவாகணும். இதை வச்சு நம்ம இந்த உலகத்துல நிறைய ஆசைகள் படுகின்றோம். ஈசனுடைய உட்பார்வைன்னு நம்ம ஒரு பாடல்ல பார்த்திருப்போம். அப்படின்னா என்னது? ஈசனோட விருப்பத்தினால், அவருடைய சங்கல்பத்தினால தானே எல்லாம் உருவாகுது. புரியுதா இல்லைங்களா? நம்மளுடைய ஆசையினால இந்த சரீரம் எடுத்துக்கிட்டே போறோம், மீண்டும் மீண்டும் சரீரம் எடுத்துக்கிட்டே போறோம், வெளி உலக ஆசைகளுக்குனால எடுத்துக்கிட்டே போறோம். அதனால விக்ஷேபத்தை நோக்கி வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஈசனுடைய விக்ஷேபம் அவர் சங்கல்பம் பண்ணதுனால இந்த சரீரம் இப்படி எல்லாம் உருவானதெல்லாம் நீங்க சொன்னீங்க. இந்த 2 சக்திகளை பத்தி சொன்னீங்க. இப்ப எனக்கு ஆவரண சக்தியை பத்தி தெளிவா விளக்குங்க. மூடலாம் சக்தி செய்யும் மோகம் சொல்லும் ஐயா. எதற்கு? எனக்குள்ள கேடு அறக்குருவே, எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த அறியாமையை, அவித்யாவை நீக்குவதற்கு என்னை எது கேடு செய்கின்றதோ, என்னை எது மந்தமாக வைத்திருக்கின்றதோ, என்னை எது அஞ்ஞானியாக வைத்துக் கொண்டிருக்கிறதோ, என்னை எது மீண்டும் மீண்டும் ஆசையிலே உழலச் செய்து சுகதுக்கத்திலே மாட்டிக்கொண்டு மீண்டும் இந்த உலக விஷயங்களிலே பந்தப்பட்டு பிறவிகளை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த கேடான விஷயங்களை நீக்குவதற்காக குருவே கருணையோடு கிருபையோடு அப்படிங்கிறார். கிருபைனா நீங்க தான் எனக்கு அருள் புரியணும், நீங்க தான் எனக்கு பார்த்து எடுத்து சொல்லணும், வேற யார் எடுத்து சொல்லுவா? அப்பப்ப குருவுக்கு என்ன பண்றாரு? அவர் என்னது பேம்பர் பண்றாரு மாதிரி, நீங்க தான் குருவே. அந்த பணிவு, இதை பேம்பர்னு சொல்ல பணிவு. நீங்க எப்படியாவது எனக்கு புரிய வைங்க, நீங்க எப்படியாவது எனக்கு தெளிய வைங்க, எனக்கு அருள் செய்வாரு அப்படின்னு கேட்கிறார். அதற்கான அர்த்தம் பார்ப்போம். நிந்திக்கத்தக்க மாயையில் தோன்றிய விக்ஷேபம் சக்தி உண்டாகும் விருப்பத்திற்கு இடமான பிரபஞ்சத்தை பற்றி சொன்னீர். முன்னர் தாமத குணம் 2 சக்தியாக பிரிந்தது தோன்றும் என்றீர். ஆரம்பத்துல முதல் பாடல் எந்த பாடல்னு பார்த்தோம்னு நினைச்சுங்களேன், திருப்பி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமொழி உயிர்களுக்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் ஒரு பாடல்ல நம்ம அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க தமோ குணத்துலதான் இந்த 2 இது உருவானதுன்னு சொன்னீங்க. அதைதான் இங்க சொல்றாரு. முன்னர் தாமத குணம் 2 சக்தியாக பிரிந்து தோன்றும் என்றீர். ஆதலால் ஆவரண சக்தி செய்யும் மயக்கம் எனது துன்பம் நீங்கும்படி இந்த மூடல் சக்தியான ஆவரண சக்தியினால மறைப்பதினால்தான் எனக்கு இந்த அனைத்து துன்பங்களும் வருது என்னால் அந்த துன்பம் நீங்கும்படி ஐயா குருவே எனக்கு உபதேசித்து அருளும், எனக்கு உபதேசம் பண்ணுங்க என்று சீடன் கேட்க கருணையோடு குரு உபதேச தொடங்குகிறார். இப்ப இதுக்கு மேல என்னது? உள்ள ஆவரணத்தை பத்தி பேச போறாரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாடல் போலாம். அடுத்த பாடலானது தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களையும் கண்ட ஞானிகளை தமையையும் அன்றி நாஸ்தி நபாதி என்னும் ஊன் இடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வான்நிழல் திசைகள் மூடும் மலைநிசி இருள் போல் மூடும். திருப்பி படிக்கிறேன். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தி நபாதி என்னும் ஊன் இடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடு ஆமன்னம் வான் நிலம் திசைகள் மூடும் மலைநிசி இருள் போல் மூடும். இதுதான் அந்த பாடல். அருமையான பாடல், முக்கியமான ஒரு பாடல், நாம புரிந்து கொள்ள வேண்டியது. இப்ப இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த ஆவரண சக்தியை பத்திய அதனுடைய லட்சணத்தையும் அது என்ன பண்ணுது அப்படிங்கறத இங்க விளக்க போறாரு. இதுல தான் நிகர் தனக்காம் ஈசன் அப்படின்னா, ஈசன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், காரண சரீர அபிமானி. காரண சரீரம்னா நம்ம இந்த சரீரம் இல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே காரண பிரபஞ்சத்தை யார் அபிமானம் பண்றாரோ அவர் தான் என்னது? ஈஸ்வரன். ஈஸ்வரனைத்தான் பரமாத்மா என்று சொல்லுகின்றோம். பரமாத்மானவர் மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அல்ல, மாயையை ஆள்பவர். அதனாலதான் இங்க தான் நிகர் தனக்காம் ஈசன். ஈசனுக்கு நிகர் எவரும் கிடையாது. பரமாத்மாவுக்கு நிகராக யாரும் வரவும் முடியாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வியாபி, சர்வஞத்துவம் கொண்டவர், சர்வ லட்சணம் கொண்டவர், அவருக்கு சர்வசக்தி படைத்தவர், அவர் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தையும் இயக்குபவர். அவர் எதை எப்போது வேண்டுமானால் என்ன நினைக்கிறாரோ அவர் அனைத்தும் அவரால்
ஆக்கக்கூடிய சக்தி வல்லமை படைத்தவர் தான் ஈசன். அப்படிப்பட்ட ஈசனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அவருக்கு அவர் தான் இது, அவர் ஒன்லி ஒன். அவருக்கு இணையா வேற யாரும் வரவும் முடியாது, கிடையவும் கிடையாது. அதுதான் இங்க சொல்றார், தான் நிகர் தனக்காம் ஈசன். அவருக்கு அவரு தான் நிகரே தவிர வேற யாரும் நிகர் கிடையாது. நம்மளையும் ஈஸ்வரனையும் நாம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நீங்க சொல்லலாம், நீங்க நிறைய இடத்துல ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்களே, இந்த இடத்துல ஒண்ணு இல்லையான்னா, இப்ப நான் சொல்றது வாக்கியார்த்தத்தின்படி, லட்சியார்த்தத்துப்படி இங்க நான் சொல்லல. ஈசன் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, இந்த உலகத்தை காக்குறாரு, இந்த உலகத்தை என்ன பண்றாரு, அழிக்கிறாரு, மீண்டும் இந்த ஜீவர்களாகிய நமக்கு தேவையான சரீரத்தை கொடுக்கிறாரு, இந்த லோகங்களில மாற்றத்தை ஏற்படுத்துறாரு, நமக்கு என்ன போகம் அனுபவிக்கணுமோ அந்த போகத்துக்கான வழிகளை ஏற்படுத்துறாரு, அதற்கான விஷயங்களையும் அதற்கான மனிதர்களையும் வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் பிறப்பு எடுப்பதற்கும் சரீரம் கொடுப்பதற்கும் சரீரத்தை அழித்து மீண்டும் பிறப்பெடுப்பதற்கும் போகங்களை அனுபவத்திற்கு உண்டான அனைத்தும் நமக்கு அமைத்து கொடுப்பவர் யார்? இந்த பரமாத்மா தான். அப்ப இந்த பரமாத்மா நம்மை விட சக்தி படைத்தவர், அனைத்திலும் சக்தி படைத்தவர். உபாதியின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, உபாதியின் அடிப்படையில். அப்ப அவருக்கு இணை அவர் மட்டுமே, வேற யாரும் இணை கிடையாது. முதல் விஷயம். இரண்டாவது, தனையும் தங்களைத்தாம் கண்ட ஞானிகள் தமையும், அதாவது தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும், சாரி, தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும்ங்கிறத அப்படி கமா போட்டு அது ஒரு லைன் எடுத்துட்டு, தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அப்படி ரெண்டா பிரிக்கணும் நீங்க. தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் அப்படிங்கிறது ஒரு மீனிங், தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அப்படின்னா என்னது? தன்னைத்தான் உணர்ந்தவர்களை யார் என்று நாம் சொல்லுவோம்? ஞானிகள் என்று சொல்லுவோம். யார் மெய்ப்பொருளான சத்தியத்தை, சைத்தன்யத்தை, சொரூபத்தை, பிரம்மத்தை உணர்ந்தவர்களை அவர்களை ஞானிகள் என்று சொல்லுவோம். அப்ப இங்க ஞானிகள் என்பவர்கள் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆத்மஸ்வரூபம், ஈசனும் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் அவரும் ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், ரெண்டும் ஒன்றுதான். இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ஆவரண சக்தி மறைக்காது அப்படிங்கிறாருங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதாவது தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி அப்படின்னா என்னது? இந்த ஆவரணமான மூடல் சக்தியானது ஞானிகளையும் ஈஸ்வரனையும் மறைக்க முடியாது, மறைக்காது. மறைக்காததுனாலதான் அவங்க ஞானி, மறைக்காதனாலதான் அவர் ஈஸ்வரன். அப்ப யார மறைக்கும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்த தவிர மித்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணும்? மறைக்கும், இருட்டிலே போட்டு ஆழ்த்தும். அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? நாஸ்தி நபாதி என்னும். நாஸ்தி என்றால் இல்லை, நபாதி என்றால் விளங்கவில்லை என்று அர்த்தம். அப்ப எது இல்லை, எது விளங்கவில்லை என்றால், மெய்பொருள் இல்லை என்று, பிரம்மம் இல்லை என்று சொல்பவருக்கும், பிரம்மம் எனக்கு தெரியலையே, எனக்கு பார்த்தா எனக்கு புரியலையே, எனக்கு விளங்கவில்லை, எனக்கு தெரியவில்லை என்றாலும் விளங்கவில்லை என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஒருத்தர் இல்லை என்று, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. கடவுள் இருக்கிறாருன்னா எனக்கு காட்டு, எனக்கு தெரியலையேன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்குல்ல. இப்ப நம்ம சொல்றோம், நீங்கள் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க சொல்றது எனக்கு தெரியுது ஆனா எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எனக்கு விளங்கலையே. அதை நம்ம என்ன மீன் பண்றோம்? எனக்கு விளங்கல. ஒண்ணு நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன், இல்லைன்னு சொல்லிடுறது, இல்லாட்டினா எனக்கு அது விளங்கலன்னு சொல்றது. இந்த மாதிரி எனக்கு இல்ல, எனக்கு விளங்கலன்னு சொல்றதுக்கு எது நமக்கு உள்ளே இருந்து மறைக்கிறதோ அதுதான் சொல்றாரு. ஊன் இடை உயிர்கள் உள்ளத்து உணர்வு விழி குருடு ஆமன்னம். எது எனக்கு தெரியல, எது எனக்கு விளங்கல, எது இல்லைன்னு நம்மளை சொல்ல வைக்குதோ, சொல்வதற்கு நம்மை ஆட்படுத்துகிறதோ, ஊனுடையது இந்த உடல்களை கொண்ட இந்த ஜீவர்கள், இந்த உயிர்களுக்குள்ள உள்ளத்துல, நம்மளுடைய அறிவு சொரூபமான நம்ம உள்ளத்துல உண்மையான இந்த மெய்ப்பொருளை மறைக்கிறது, குருடாக்கி விடுகிறது. உணர்வு விழி குருடாம் வண்ணம். நம்ம உணர்வையே என்ன பண்ணிடுது? நம்மளுடைய அறிவையே என்ன பண்ணிடுது? மறைத்து விடுகிறது. முக்கியமான விஷயம் அதுதான். மறைப்பதினால்தான் நமக்கு மெய்ப்பொருள் விளங்கவில்லை, மெய்ப்பொருள் தெரியவில்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா,
இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்ப இங்க இருக்கிறீங்க, இந்த இடத்துல என்னை பார்க்கும்போது இங்க செல்போன் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இல்லை என்று சொல்லுவீர்கள், அல்லது எனக்கு தெரியவில்லை என்றுதான் நீங்க சொல்ல முடியும். இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருந்திருந்தா நீங்க என்ன, உங்களுடைய இந்திரியங்களுக்கு அது புலப்பட்டிருக்கும். ஆனா இப்ப எது இல்லை என்று தெரிவதற்கே ஒரு அறிவு வேண்டும். புரியுதா இல்லைங்களா? இல்லை என்று சொல்வதே ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம இந்திரியங்களுக்கு இது புலப்படவில்லை என்பதுதானே உண்மை தவிர உண்மையாலுமே இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்க இடத்துல காற்று இருக்குதா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்குதுன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், காற்று இல்லாம நம்ம உட்கார்ந்து இருக்க முடியாதுன்னு. ஆனா உங்களுடைய இந்திரியத்திற்கு அது புலப்படுதா? இல்ல, இந்திரியத்திற்கு புலப்படல. ஆனா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களை அறிவுல புரிஞ்சிருக்கனால நமக்கு அதுல புலப்படுது. அறிவினால் புலப்படுது இங்க காற்று இருக்கும்னு. ஆனா இந்திரியங்களினால் உங்களுக்கு புலப்படவில்லை. அதுபோல இந்த மெய்ப்பொருளானது, இந்த பிரம்மமானது இந்திரியங்களுக்கு புலப்படவில்லை என்றாலோ, இந்த அறிவுக்கு புலப்படவில்லை என்றாலோ அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது. புரியுதா இல்லைங்களா? இல்லாட்டி இப்ப நீங்க என்ன சொல்லலாம், இந்த இடத்துல நான் கேட்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. எனக்கு தெரியலன்னு தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா இங்க இருக்குதா இல்லையான்னு உங்களால 100% ஷூரா என்ன பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. அப்படி சொல்லணும்னா நீங்க இங்க வந்து இந்த இடத்த இப்ப பார்த்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அங்க இருந்துகிட்டே நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் அனுப்பலத்தி பிரமாணம் என்று நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒரு இடத்துல பார்த்திருப்போம். 6 பிரமாணங்கள் பார்த்திருப்போம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுப்பலத்தின்னு. அந்த கடைசியான அந்த அனுப்பலத்தி பிரமாணத்துல ஒரு உதாரணத்துல சொல்லியிருப்போம். இப்போ ஒருத்தர் ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்து பூட்டிட்டு வந்து வெளியே உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தர் புதுசா வராரு. அந்த ரூம்ல வந்து ஒரு பூனைக்குட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா புதுசா வந்தவருக்கு என்ன சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருக்கு விளங்கல, எனக்கு தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ள இருக்கா இல்லையான்னு இவரால என்ன பண்ண முடியல, இவரோட இந்திரியங்களினால் பார்த்து இது அறியாததினால் அவர் வந்து இல்லை என்று சொல்ல முடியாது, விளங்கவில்லை. அப்ப இல்லை என்று அங்க உள்ள இல்லைன்னு சொல்றதுக்கே ஒரு அறிவு நமக்கு வேணுமா இருக்குல்ல, அந்த பிரமாணம் தான் அனுப்பலத்தி பிரமாணம் அப்படிங்கிறது. ஆனா உள்ள பார்த்துட்டு வந்து பூட்டினவருக்கு கரெக்டா சொல்லிடுவார். ஏன்னா அவர் உள்ள இல்லைங்கிறது இப்பதான் என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு வெளியே வர்றாரு. அவர் வந்து உள்ள இல்லைன்னு சொல்றது தீர்க்கமா சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் உள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது போலதான் இந்த பிரம்மமானது எங்கும் நிறைந்திருக்குது, சர்வம் வியாபித்திருக்குது, அது மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்க அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு விளங்கல, என்னால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். அதான் இங்க சொல்ற நாஸ்தி நபாதி. இல்லை என்று சொன்னாலும் அல்லது எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னாலும், இல்லது எப்பொழுது வரைக்கும் எனக்கு என்ன விளங்கல, இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட எனக்கு புரியல சாமி, எனக்கு விளங்கல சாமின்னு சொன்னாலும், எது உங்களை விளங்க விடாமல் தடுக்கின்றது என்றால் இந்த ஆவரண சக்தி, இந்த மூடல் என்றும் மறைக்கும் சக்தி தான் உங்களை அறிய விடாமல் தடுக்கின்றது. உணர்வு வெளி குருடாம், நம்முடைய அறிவை, நம்மளுடைய உணர்வை குருடாக்கி விடுகிறது இந்த மறைப்பு சக்தி. அனைத்து உடல்களுக்குள்ளும் உயிர்களாக இருந்து அந்த உயிர்களின் உள்ளத்தில் இருந்து அந்த உள்ளத்தை குருடாக்குவது எது, அந்த உள்ளத்தில் இருக்க உணர்வை குருடாக்குவது எதுனா இந்த ஆவரண சக்தி. அது எப்படி உதாரணத்தை சொல்றாருன்னா இங்க ஆச்சாரியார், வான் நிலம் திசைகள் மூடும் மழை இருள் போல் மூடும். ஒரு மழை காலத்திலே நல்ல ஒரு இருட்டு நேரத்துல இந்த மேகங்கள் எல்லாம் கருமேகம் நம்ம பார்த்திருப்போம், வானம் ஃபுல்லா கருப்பாயிடும் மழை பெய்யும் போது. அது வந்து அந்த மேக கருப்புல எல்லாம் டார்க்னஸா தெரிஞ்சிடும், நம்ம பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாது. அதுவே அப்படின்னா இன்னும் இருள் நேரத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற விஷயமே நமக்கு தெரியாது, எந்த ஒரு பொருள் பக்கத்துல இருந்தாலும் நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப எப்படி ஒரு டார்க்னஸ் நம்ம சூழ்ந்து நமக்கு ஒன்றும் அறியாததை ஏற்படுத்துகிறதோ, ஆனா உண்மையாலுமே அந்த மழையான அந்த மேகம் வந்து அந்த இருள் சூழ்வது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், பர்மனன்ட் கிடையாது.
குறிப்பிட்ட காலம் நம்மை சூழ்ந்து நம்ம என்ன பண்ணிடுது, சுத்தி இருக்கக்கூடிய அனைத்தையும் மறைத்து விடுகிறது. அது போலதான் வான் நிலம், வானத்தையும் நிலத்தையும் திசைகளையும் மூடும் மழை நிசி. ராக்காலத்திலே இரவு காலத்திலே இந்த மேகங்கள், இந்த இருள் வந்து அனைத்தையும் மூடி இருப்பது போல, அந்த இருள் போல இந்த ஆவரண சக்தி நம்முடைய அறிவாகிய நம்மளுடைய ஞானத்தன்மையை சொரூபத்தை மறைத்து விடுகிறது. இது மறைப்பதினால்தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். நம்மளுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் எதுன்னா ஆவரண சக்தி தான், வேற எதுவுமே கிடையாது. அது முதல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மறைப்பினால்தான் அதுல விக்ஷேபம் உருவாகுது, நல்லா புரிஞ்சுக்கணும். விக்ஷேபத்தை உருவாகிறதுனால மறைப்பு வரல. கயிறு மேல ஒரு டார்க்னஸ் ஃபார்ம் ஆகுது, அல்லது ஒரு ஆஃப் டார்க்னஸ் ஃபார்ம் ஆகிறதுனால கயிறை நம்ம வேற ஒன்னா கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம், அதுதான் பாம்பா மாறுது. ஒரு கம்பை வந்து ஒரு டார்க்னஸ் வந்து மறைக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட்டாவும் மறைக்கல, ஒரு கொஞ்சமா மறைக்கிறதுனால அதுல நம்ம ஆள் நிக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்ப அது மறைக்கலைன்னா நம்ம கற்பனை பண்ணுவோமா? மாட்டோம். இப்ப நம்ம ஒரு உடம்பு, நான் வந்து இந்த உலகத்துல வாழ்றேன், எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம வாழ்றோம்ல, இதெல்லாம் கற்பனை. எதனாலன்னா நமக்குள்ள இந்த ஆவரணத்தினாலதான் இந்த கற்பனைக்கு ஆட்பட்டு இருக்கிறோம். இரண்டாவது, இந்த கற்பனையை நிஜம் என்று நாம் நினைத்து வாழ்கின்றோம். அதுதான் இங்க அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு கொஸ்டின் வருது. இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். அதான் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆவரண சக்தியானது தனக்குத்தானே நிகரான ஈஸ்வரனையும் தம்மை பிரம்மமாக அறிந்துள்ள ஞானிகளையும் மறைக்காது. ஞானிகளுக்கு மறைக்காது. ஏன்னா அவர்கள் வந்து தன்னை சரீரமாக நினைக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தை நிஜம் என்று நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நான் யார் என்ற அந்த கேள்விக்கு தன்னுடைய சொரூபமான அந்த பிரம்மத்தை, ஆத்மாவை உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் தன்னை அதுவாக நினைத்து கொண்டிருப்பதினால் அவர்களை இந்த மறைப்பு சக்தி மறைக்காது. அவர்களை மறைத்தது என்றால் அவர்கள் அஞ்ஞானிகள். ரெண்டே கேட்டகரி தான், ஞானிகள் அஞ்ஞானிகள், ரெண்டே கேட்டகரி தான் ஜீவர்கள். அப்ப அது மறைச்சிருச்சுன்னா அஞ்ஞானிகள், மறைக்கலைன்னா ஞானிகள். அவர்களை மறைக்காததுனால அவங்களுக்கு எப்படி பாம்பு தெரியும்? அவங்களுக்கு கயிறு மட்டும்தானே தெரியும். புரியுதா இல்லைங்களா? பாம்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சத்துல வந்து இப்ப கயிறா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இனிமேட்டு அவங்களுக்கு பாம்புங்கிறது எப்படி தெரியும்? கயிறு மட்டும்தானே அவங்களுடைய அறிவுல இருக்கும். அததான் இங்க நமக்கு சொல்றாரு, அவர்களுக்கு மறைக்காது இந்த ஆவரணம். ஈஸ்வரனுக்கு சொல்லவே தேவையில்லை, அவருக்கு டிஃபால்ட்டாவே ஆரம்பத்துல இருந்தே என்னது, அவருக்கு மறைச்சது கிடையாது. ஆனா இதை யாரு உணரலையோ அவங்க எல்லாத்துக்கும் மறைச்சிருக்கு. நம்ம பிறப்புக்கு காரணமே இந்த ஆவரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. கடவுள் நம்மளை படைக்கல. கடவுளுக்கு நமக்கு தேவையானதை படைக்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்றாரு, உலகத்தெல்லாம் படைக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய இந்த ஆவரணத்தை நீக்குவதற்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதுக்கான அர்த்தத்தை படிப்போம். ஆவரண சக்தியானது தனக்குத்தானே நிகரான ஈஸ்வரனையும் தம்மை பிரம்மமாக அறிந்துள்ள ஞானிகளையும் மறைக்காது. பிரம்மம் என்பது இல்லை, இருந்தால் தோன்றாதோ என்று மற்ற சரீரத்தில் கண்ணுள்ள ஜீவர்களின் உள்ளத்தில் உள்ள ஞான திருஷ்டி குருடு ஆகுமாறு மறைக்கும். நம்மளுடைய ஞானத்தை தான் என்ன பண்ணுது, இந்த ஆவரணம் மறைக்குது. சாமி நீங்க மறைக்குதுங்கிறீங்களே, கண்ணுல புற வருமே அந்த மாதிரி மறைக்குதானா? அப்படி மறைக்கல. புரியுதா இல்லைங்களா? நம்மளுடைய அறிவை என்ன பண்ணி விடுகிறது, ஞானத்தை மறைத்து மந்த புத்தியாக, அஞ்ஞான புத்தியாக மாற்றி விடுகிறது. சோ ஞான திருஷ்டி குருடாகுமாறு மறைக்கும். வானம் பூமி திசைகள் ஆகியனவற்றை விழிக்கு தோன்றாமல் மழைக்காலத்து இருள் மறைப்பது போல ஆவரண சக்தி மறைக்கும். மழை காலத்துல இருக்கக்கூடிய அந்த இருளானது அனைத்தையும் இருட்டாக்கி ஒன்றும் தெரியாதது மறைப்பது போல் நம்மளுடைய சொரூபத்தை மறைத்து நம்மை பந்தப்படுத்தக்கூடிய செயல்களில் இந்த ஆவரண சக்தி ஈடுபடுகிறது. டேஞ்சரஸ் எதுனா இந்த ஆவரணம் தான். அதை பின்னாடி அடுத்தடுத்த பாடல்லாம் நமக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்த பாடல் பார்ப்போம். பூன்றமாம் பிரம்மத்திற்கும் புறத்து உள்ள விகாரற்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்து உள்ள விகாரற்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே.
பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்து உள விகாரற்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்து உள விகாரற்கட்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி இதே. இங்க பூன்றம் அப்படின்னா பூரணம் என்று அர்த்தம். பிரம்மமானது பூரணமாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது, பின்னமாகாதது, துவைத்தமாகாதது. அது எப்பொழுதும் முழுமையான சொரூபமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது பிரம்மம். அது பூரணம். என்னது அது குறைத்தன்மை இல்லாதது, முழுமைத்தன்மை எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் பிரம்மங்கிறோம். அதையும் அதை வைத்து அதிலிருந்து வெளிப்படுவதாக இருக்கக்கூடிய புறத்து விகாரம். புறத்து விகாரம்னா என்னது? பிரம்மத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு மாயையிலிருந்து உருவாகுதுல்ல இந்த பிரபஞ்சம். காரண பிரபஞ்சம், சூட்சம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், இதெல்லாம் எதை ஆதாரமாக கொண்டு உருவாகுது? பிரம்மத்தின் நிழல் என்று நாம் சொல்றோம். பிரம்மத்தை ஆதாரமாக நம்ம தத்துவபதத்தில் கூட பிரம்மாஸ்ரய மாயா அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல அது வரும். பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டு அதனிலிருந்து என்னது ஒரு நிழல் போல வெளிப்படுவது, மாயையிலிருந்து வெளிப்படுவதுதான் இந்த விக்ஷேபம் தான். இது எல்லா விகாரமும் பிரம்மம் அதுல இருந்து வரக்கூடிய விக்ஷேபமாக நம்மால பார்க்கப்படுவது இந்த பிரபஞ்சம். இப்ப இந்த இடத்துல ரெண்டையும் தனித்தனியா பார்க்கணும். நீங்க இதுல இருந்து இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கும் போது இவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த ஆங்கிள் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். பிரம்மம் இருக்கு, அதுல இருந்து வெளிப்படுவதான இந்த சிருஷ்டி, இந்த உலகம் வச்சுக்குங்க, இது ஒரு கேட்டகரி. அடுத்து என்ன சொல்றாரு? ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்து உள்ள விகாரத்துக்கும். ஆன்ற கூடஸ்தன்ற ஒரு புதிய சப்தத்தை இங்க பயன்படுத்துறார். கூடஸ்தன் அப்படின்னா யாருன்னா சைத்தன்யத்தை தான் கூடஸ்தன் என்று சொல்லுவோம். ஆத்மாவைத்தான் கூடஸ்தன் என்று சொல்வது. சரீரத்துக்குள்ள விளங்கக்கூடிய சைத்தன்ய சொரூபத்தை கூடஸ்தன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவை அனைத்திற்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக மாற்றம் அடையாததாக அது அதுவாகவே இருந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் கூடஸ்தன். கூட அப்படின்னா இப்ப ஒரு இரும்பு பற்ற இருக்குன்னு நினைச்சுங்களேன். வெல்டிங் பற்ற, இந்த இரும்பு, இந்த கடப்பாறை, அருவாள், இது செய்யற பற்றை எல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுங்களேன். அதை நல்ல நெருப்புல வச்சு எடுத்து ஒரு இரும்பு மேல வச்சு இந்த நெருப்புல நல்ல சூடான இதை வச்சு இன்னொன்னு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிச்சு அவங்க வேணுங்கிற ஷேப்புக்கு அதை என்ன பண்ணுவாங்க? அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு மாறுவதற்கு இடம் கொடுக்கிறது. இந்த நல்ல நெருப்புல வச்சு எடுத்த அந்த செவச்சவேன்னு இருக்கக்கூடிய இரும்பை நம்ம அடிச்சோம்னா மாறும், ஷேப் மாறும். அது எதுல வச்சு அடிப்பாங்கன்னா இன்னொரு இரும்பு மேலதான் வச்சு அடிப்பாங்க. அதுக்கு பேஸ்ல ஒரு இரும்பு இருக்கு, அந்த பேஸ் இரும்பு மேலதான் வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த இரும்பு அடிப்பாங்க. இப்ப அடிக்கும் போது இந்த சூடான இந்த சிவப்பா இருக்கக்கூடிய அந்த நெருப்புல வச்ச இரும்பு ஷேப் மாறும். ஆனா அடியில இருக்கக்கூடிய பேஸ்ல இருக்கக்கூடிய இது மாறுவதற்கு எது பேஸ் அடியில இருக்குதோ, அஸ்திவாரமா இருக்கோ, அது ஷேப் மாறவே மாறாது. அது என்னது? இதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா அது அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் அது மேல இதை வச்சு அடிக்கிறாங்க. அது போல அது இங்க எதுக்கு இதுன்னா, இந்த கூடத்துல எப்படி அந்த ஒரு வஸ்துவானது அதனுடைய தன்மை மாறுவதற்கு ஆதாரமாக எது இருந்து அது மாறுவதற்கு இடம் கொடுத்து தன்னை மாற்றாமல் அது இருக்கிறதோ அதற்கு பேரு தான் கூடஸ்தன். இப்ப நமக்குள்ள சைத்தன்யமாகவே இருந்து அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அது ஆதாரமாக இருந்து அதன் மேலே நடக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும், நமக்குள்ள சரீரம் சார்ந்து உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் எது காரணமா இருக்குன்னா அந்த கூடஸ்தன். அதுதான் சாட்சின்னு சொல்றோம் நாம. பியூர் அவேர்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் சாட்சின்னு சொல்றதான் கூடஸ்தன் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அகத்து உள்ள விகாரத்துக்கும் அப்படின்னா நம்ம அந்த கரணத்துல நடக்கக்கூடிய எல்லா விகாரமும் அகத்து உள்ள விகாரம் தான். அகம்னா என்னது? நான் என்று அர்த்தம். நமக்குள்ள என்னென்னலாம் விகாரம் நடக்குது? மனதுல எண்ணங்கள் வருது, கோபங்கள் வருது, காமங்கள் வருது, போட்டி, பொறாமைகள், எல்லா விதமான விகாரம் நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா மாற்றமும் அகத்துள்ள விகாரம் தான். புரியுதா இல்லைங்களா? அகத்துள்ள விகாரம்னா என்னது? நம் மனதினால் சிந்திக்கப்படுவது, யோசிக்கப்படுவது, முடிவெடுக்க எதுவாக இருக்கட்டும், நமக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அகத்துள்ள விகாரம். வெளியில நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் புறத்துள்ள விகாரம். வெளியே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் யாரு காரணம்னா பிரம்மம். உள்ள நடக்கிறது எல்லாத்துக்கும் யாரு ஆதாரம்னா கூடஸ்தன். புரியுதா இல்லைங்களா?
இப்ப இந்த 4 விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். தோன்றிய பேதம்னா இதற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப நமக்கு பிரம்மன் தான் இந்த உலகமா வெளிப்பட்டிருக்குன்னு நமக்கு என்னைக்கா தெரியுதா? தெரியல. இப்ப வேணா இந்த படிப்பு படிக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் சொல்றதுனால தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி தெரிஞ்சுச்சா நமக்கு? பிரம்மம் வேறையோ அல்லது பிரம்மன் ஒண்ணு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது புறத்துள்ள விகாரம் தான், விக்ஷேபத்தினால உருவான சிருஷ்டி தான். உள்ளுக்குள்ள நம்ம என்ன நினைப்போம்? நம்ம அந்த கரணத்துல நடக்கிற நம்ம மனசு புத்தி என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல கூடஸ்தன் வேற அல்லது விகாரம் வேற, அகத்துல இருக்க விகாரம் வேற, வெளியில பிரம்மம் வேற, பிரம்மத்தினால் உருவார விகாரம் வேறன்னு நமக்கு ரெண்டையும் பிரிச்சு பார்க்க விடாமல் எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்த்து நமக்கு காட்டுகிறது. நம்ம அறிவை நல்லா பிரித்து பார்க்குவதற்குண்டான அந்த ஞானம் ஏற்படாமல் எது தடுத்து மறைக்கிறதோ அதுதான் ஆவரணம். அதான் சொல்றார் தோன்றிய பேதம்னா ஆக்சுவலி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரம்மம் மாறாதது, சத்தியமானது. விக்ஷேபம் பொய்யானது, மாறக்கூடியது. நான் கூடஸ்தன் மாறாதது, சாட்சி ஸ்வரூபமா இருப்பவன். எனக்குள்ள அந்த கரணத்துல ஏற்படுறது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது, அது பொய்யானது, மித்தியானது. ஆனா இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கூடஸ்தனுக்கும் அகத்து விகாரத்துக்கும், பிரம்மத்துக்கும் புறத்து விகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த இதுக்கு ஆக்சுவலி ஒரு பேதம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. ஆனா இந்த வேறுபாடை தெரியாம, அதான் தோன்றிய பேதம், வேறுபாடு இருக்குது போல இருந்தாலும் சற்றும் தோன்றாமல் அத வேறுபாடே தெரியாம நமக்கு எல்லாம் ஒண்ணு போல காட்டுது. பாத்தீங்களா? அந்த ஒண்ணு போல நமக்கு காட்டி ஒண்ணுதான் இருக்குதுன்னு நமக்கு எல்லாமே நமக்குள்ள ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துதல் அறிவு இல்ல. அந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இருட்டு, அந்த ஆவரணம் தான், அதை தான் ஆவரணம் என்று சொல்றாரு. அதான் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி ஈதே. ஊன்றியனா என்னது? பல பிறவியாக நமக்குள் இந்த வியாதி, என்ன வியாதி? பிறந்து எடுத்து இறப்பது, பிறந்து இறப்பது, பிறந்து இறப்பது. இந்த பவவியாதி உண்டாகும் உபாதி ஈதே. இந்த ஆவரணம் தான் மிகப்பெரிய ஒரு உபாதி. சைத்தன்யம் இல்லாதது அனைத்தையும் உபாதி என்று சொல்லுவோம். இந்த ஆவரணம் தான் மெயின் உபாதி. இதுதான் நமக்குள்ள மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது, துக்கத்தை கொடுக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற அனைத்து வேதனைகளுக்கும் துக்கத்துக்கும் காரணம் எதுவென்றால் இந்த மறைப்பு சக்தி, இந்த ஆவரண சக்தி. உண்மையில இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு பிராக்டிஸ்ல என்ன பண்றோம்? இந்த உலகம் நீ அல்ல, இது பொருள் நீ அல்லன்னு பிரிச்சு பாருங்க. நீங்க பந்தப்படுத்தாதீங்க. நீங்க உங்களை ஆத்மாவா உங்களை உணருங்க. ஆத்மா அல்லாததெல்லாம் நீங்கள் அல்லங்கிறத உணருங்க அப்படின்னு சொல்றது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுப்பா. நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஒன்னா சேர்ந்து நம்ம புரிஞ்சிருக்கோமா இல்லையா? அதை நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு விவேகமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைராக்கியம்லாம் எதுக்கு? நமக்கு ஒரு வாசனையில போய் ஒரு பொருளை அடைஞ்சே தீரணுங்கும் போது அதோட கலந்துடுறோம். அந்த பொருள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அதுல இருக்க பொய்த்தன்மை என்ன, அதை புரிஞ்சு அதுல பற்றுதல் இல்லாமல் வெளியேறுவதற்கு, விடுபடுவதற்கு உண்டான விவேகத்தை ஏற்படுத்துவது போல இங்க நம்ம பிரம்மத்துக்கும் அதனால வெளிப்படுற சிருஷ்டிக்கும், நான்ற கூடஸ்தனுக்கும் அதுல உள்ளுக்குள்ள வரக்கூடிய விகாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இதோட நிழல் போல இது இயங்குது. நிழலினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கடைசியில பார்த்தோம்னா எல்லாமே ஒன்றுதான்றது வரும். ஆனா அது அந்த சத்தியத்தை நம்ம இங்க கொண்டு அப்ளை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த இடத்துக்கு என்னன்னா, இந்த டிஃபரன்சியேஷன் தெரியாம நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பிளாக் பண்ணி டார்க்னஸ்ல போட்டு நம்மளை மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு, கால சக்கரத்திலே சுழல்வதற்கு ஒரு வியாதியை போல தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த ஆவரணம். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பரிபூர்ணமாகிய பிரம்மத்தின் நித்திய தன்மையையும் புறத்தே இது எனப்படும் ஆகாசாதி வடிவ பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தின் அனித்த தன்மையும், இப்படிதான் இப்படி சொன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். பிரம்மம் நித்தியம், பிரம்மத்தை சார்ந்து உருவாகிற புறத்துல இருக்கிறதெல்லாம் அனித்தியம். ஆனா பிரம்ம நித்தியத்தையும் அனித்தியத்தையும் கலந்து நம்மளை ஒன்றாக பார்க்க வைக்கிறது தான் இந்த ஆவரணம். இது நித்தியம், இது அனித்தியம்னு நம்ம பிரிச்சு பார்க்க விடாம
பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற அந்த அறிவு நமக்குள்ள இல்லாம வச்சு எது மறைக்குதோ அதுதான் ஆவரணம். இன்னும் உதாரணம் இன்னும் டீப்பா போகணும்னா, இப்ப நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னு பிரம்மங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மேபி ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு, ஓரளவுக்கு கேட்டவங்களுக்கு. இல்ல இந்த மாதிரியான டீட்டெயிலா நம்ம இந்த ஒரு ஞானம் வராம இருந்திருக்குல்ல, இத பத்தின படிக்காம இத பத்தி நம்ம புரியாம இருக்கும்போது, அப்ப எது உங்களை இது தெரியாம உங்களை மறைச்சிச்சு? இன்னைக்கு இதெல்லாம் பத்தி படிக்கிறோம். ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எது உங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியாமல் உங்களை பார்த்து கொண்டதோ மறைத்ததோ அதுதான் ஆவரணம். இன்னைக்கு இது தெரியுது, கரெக்டா? இன்னைக்கு இதை பத்தி படிக்கிறோம் தெரியுது. ஆனா இத்தனை நாள் தெரியல இல்ல, இத்தனை நாள் இதை பத்தி புரியல இல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குதா இல்ல, இப்படி எல்லாம் நம்ம விசாரணையே பண்ணனது இல்லைல்ல. அப்ப இதுக்கு இத்தனை நாள் இந்த பக்கம் வராம மறைச்சு வேற பக்கம் நம்மளை போக வச்சுக்கிட்டு இருந்தது எது? நமக்கு இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, இப்படி போனா நம்ம மோட்சம் அடையலாம், இப்படி போனா ஞானம் அடையலாம், இப்படி போனா நமக்கு ஒரு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குங்கிற விஷயத்தையே மறைத்து நமக்குள்ள வேற யாரும் மறைக்கல, நம்மளுடைய மறைப்பு தான், நம்மளுடைய அறிவு தான். எது மறைச்சிச்சோ அதுதான் ஆவரணம். ஆவரணம் இருக்கு எங்கேயோ டார்க்னா ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்காங்களான்னு பார்க்காதீங்க. நம்ம அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை தான் ஆவரணம். அதான் என்ன சொல்றாங்க, பரிபூர்ணமாகிய பிரம்மத்தின் நித்தியத்தன்மைக்கும் புறத்தே இது எனப்படும் ஆகாசாதி வடிவ பிரபஞ்சத்தின் அனித்த தன்மைக்கும் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் அதனால உருவாகிறது எல்லாமே எனது அனித்த தன்மை தான். சிருஷ்டிய அனித்த தன்மை கொண்டதுதான். சாட்சியாகிய கூடஸ்தனும் அறிவுத்தன்மைக்கும் சரீரம் நான் என்னும் கருதும் அகங்காரத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு சிறிதும் விளங்காதபடி ஆவரண சக்தி மறைக்கின்றது. இப்ப நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நாம ஒரு உடம்பு, நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் ஒரு தாய், நான் ஒரு தகப்பன், நான் ஒரு சொசைட்டில இப்படி 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 தான் நான் வேற இல்லாதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாம அப்படி நினைச்சாலும் நான் ஒரு ஜீவன் அல்லது நான் ஒரு ஆத்மாங்கிற அந்த நானும் இப்ப என்ன ஆகுது? சேர ஆரம்பிக்குது. அப்ப இது வரைக்கும் அந்த மறைப்பு இருந்துச்சு, இப்ப அந்த மறைப்பை கொஞ்சம் அறிவு மூலியமா என்ன பண்றோம்? நீக்கிட்டு இருக்கிறோம். முழுசா நீக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது வரைக்கும் மறைச்சிச்சுல, நான் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபங்கிறத எது மறைச்சிச்சோ அதுதான் என்னது? ஆவரணம். ரொம்ப முக்கியமான பாடல் இது. சோ சரீரம் நான் என கருதும் அகங்காரத்தின் ஜடத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு சிறிதும் விளங்காதபடி ஆவரண சக்தி மறைக்கின்றது. ஜீவர்களுக்கு பிறவி துன்பத்தை கொடுக்கும் உபாதி இந்த ஆவரண சக்தியே ஆகும். நான் ஏன் பிறப்பெடுக்கிறேன், நான் ஏன் பிறக்கிறேன் என்றால் இந்த ஆவரணம் தான் அதற்கு காரணம். புரியுதுங்களா? அடுத்த பாடல் போலாம். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாது ஆகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேஷம் ஆம் என 2 கூறு ஆம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடம் ஆமே. திருப்பி படிக்கிறேன். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாது ஆகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆம் என 2 கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது இதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிரெயின் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும். நல்லா நம்ம இத கன்சியூவ் பண்றதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும். இங்க சீடன் கேள்வி கேட்கிறான். என்ன பண்றான்? ஆவரண சக்தியை பத்தி கேள்வி கேட்கிறான். நீங்க ஆவரணம் தான் எல்லாத்தையும் மறைக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி மறைக்குதுன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆரோபம்னா என்னது? கல்பனா, விக்ஷேபம். அதுதான் ஆரோபம்னு சொல்றோம். ஞாபகத்துக்கு வருதா உங்களுக்கு? ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கல்பித்து கொண்டே போவதை தான் ஆரோபம் என்று சொல்றோம். முதல் லைனை எடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட், அதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். ஆதாரம் மறைந்து போனால், ஆதாரம் இல்லாமல் ஆரோபம் வர முடியாது. கயிறுன்னு ஒண்ணு இல்லாம பாம்பை கற்பனை பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? ஒரு கம்பு இல்லாம கம்புல இருந்து ஆளை கற்பனை பண்ண முடியாது.
தங்கம் இல்லாம தங்கத்துல இருந்து நகையை கற்பனை பண்ண முடியாது. அப்ப ஒரு ஆரோபம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக ஏதோ ஒன்று இருந்தால்தான் அதை வைத்துக் கொண்டுதான் நாம் என்ன பண்ண முடியும், நாம் எதை வேணாலும் விக்ஷேபம் பண்ண முடியும், கற்பனைகள் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? குருகிட்ட கேட்கிறாரு, ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எப்படி தோன்றும்? கயிறு மறைஞ்சிடுதுன்றீங்க, கயிறு மறைஞ்சிடுது இருட்டுல அப்படின்னா கயிறே மறைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதுல எப்படி போய் இன்னொன்னு இதுல இருந்து பாம்பு தோண முடியும்? என்ன கேள்வி கேட்கிறான்னா, பாம்பு தோன்றணும்னா அங்க கயிறு ஒண்ணு இருந்தாகணும். கயிறு தான் நீங்க இருட்டுனால மறைஞ்சிருதுன்றீங்க. ஏன்னா மறையிலன்னா இருக்கிறது தெரிஞ்சிரும்ல. இப்ப இருட்டு இல்லாட்டினா கயிறு கயிறுன்னு தெரிஞ்சிட போகுது. சரி, கயிறை இருட்டு மறைக்குதுன்னா மறைஞ்சு போயிடுச்சுன்னா கயிறே தெரியாது, அங்க எதுவுமே தெரியாதுங்க போது அங்க எப்படி நீங்க பாம்பு தோன்றுங்கிற ஒரு அது எப்படி வரும் அப்படின்னு கேட்கறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது கயிறு இருக்குது, அது இருக்கிறத பார்த்தா கயிறு கயிறா தெரிய போகுது, அதுல மாற்று கருத்து இல்ல. அது ஒரு இருட்டுனால மறைக்குதுன்றீங்க, மறைச்சிச்சுன்னா கயிறும் தெரியாது, அதுல பாம்புமே நம்ம கற்பனை பண்ண முடியாது, ஏன்னா அதான் மறைச்சிருச்சு எல்லாமே. அப்படிங்கறது அவனுடைய கேள்வி. நீங்க ஏன் மறைச்சதுக்கு அப்புறம் அதுல நீங்க பாம்பு கற்பனையா தோணுதுன்றது நீங்க எப்படி சொல்ல முடியும்ன்றத அவன் கேட்க வரான். அடுத்த லைன்ல என்ன சொல்ல வரான்னா, ஆதாரம் மறையாது ஆகில் ஆரோபம் இல்லையே என்றால். சரி, நீங்க சொல்ற மாதிரி கயிறு மறைக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா, கயிறு மறைக்கலன்னா கயிறு கயிறா தெரிஞ்சிருது இல்ல வெளிச்சத்துல. அப்ப அங்க ஆரோபம் தோன்றவே முடியாது, அங்க பாம்புன்ற ஒண்ணு நம்ம கற்பனை பண்றதுக்கு வழியே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆழ்ந்து நீங்க அதை உங்களுக்குள்ள விசுவலைஸ் பண்ணாதான் புரியும், இல்லாட்டி புரியாது. எக்ஸாம்பிள நீங்க கயிறு பாம்பு எக்ஸாம்பிள தான் இந்த இடத்துல நீங்க கோட் பண்ணி ஈஸியா இது பண்ணிக்கணும். இப்ப கயிறு இருக்குது, கயிறு இருட்டுல மறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க குருநாதர் சொல்றாரு, சீடன் கேட்கிறான். சரி, கயிறு இருக்குது, அது அதிஷ்டானம், ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது இருட்டுல மறைஞ்சிருச்சுன்னா எதுவுமே தெரியாது இல்ல, மறைஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் அதை நான் அது பாம்பாகவோ ஆளாவோ கற்பனை பண்றதுக்கு வழியே கிடையாது. சரி, இருக்கிற பொருள் தெரியுது அப்படின்னா நான் ஏன் கற்பனை பண்ணணும்? இருக்கிறதாவே தெரிஞ்சிட போது. நீங்க என்ன இப்ப கயிறை பாம்பா தெரியுதுன்றீங்க, இப்ப கம்ப ஆளா தெரியுதுன்றீங்க, நகை பொண்ணு தங்கத்தை நகையா தெரியுதுன்றீங்க. இது எப்படி சாத்தியம்? நீங்க சொல்றது புரியல அப்படிங்கிற போல சீடனுடைய கேள்வி. அப்ப அந்த இடத்துல அழகா பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் சமம் விசேடம் ஆம் என இரண்டு கூறு ஆம். ஆதாரம் சமம் விசேடம் ஆம் என இரண்டு கூறாம். எது ஆதாரமாக இருக்குதோ அது இரண்டு விதமாக வெளிப்படுகிறது, அதுதான் சமம் விசேடம் அப்படிங்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அந்த இருட்டு அப்படிங்கிறது கம்ப்ளீட் டார்க்னஸ் கிடையாது, அதே மாதிரி கம்ப்ளீட் லைட் வெளிச்சமும் கிடையாது. ஒரு விதமான மந்த அந்தகாரம்னு சொல்றோம். அதாவது ஒரு அரை இருட்டு, அரை இருட்டுல தான் இருக்கிறது வேற மாதிரி தெரியும். ஃபுல்லா இருட்டா இருந்தா நமக்கு தெரியவே தெரியாது, ஃபுல்லா வெளிச்சமா இருந்தா இருக்கிறது தெரிஞ்சிட போகுது. அப்ப நமக்கு எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சந்தியா டைம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லா டார்க் ஆகாது, ஃபுல்லா வெளிச்சமாவும் இருக்காம, ஒரு சன்செட் ஆகிற டயத்துல ஒரு விதமான ஒரு டார்க்னஸ்ல என்ன இருக்கும், பொருள் சில நல்லா தெரியும் தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரிதான் அந்த மறைப்பு சக்திங்கிறார். இந்த மறைப்பு சக்தி ஆதாரத்தை மறைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆதாரம் சமம் விசேடம். ஆதாரம்னா இங்க நீங்க உங்களுக்கு கயிறுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த எக்ஸாம்பிள் வச்சுங்க. இந்த மறைப்பு, இந்த ஆவரணம் ஒன்றை மறைக்கும், ஒன்றை மறைக்காது. அதாவது இந்த அரை இருட்டு கயிறு என்ற தன்மையை தான் மறைக்கிறதே தவிர அங்கு ஒன்று இருக்கிறது என்பதை மறைக்க முடியவில்லை. ஏதோ ஒன்று அங்கு இருக்கிறது என்பதை மறைக்க முடியவில்லை. ஆனா கயிறு என்ற தன்மையை மறைத்து அங்க இருக்கிறதை பாம்பாக நம்ம கற்பனை பண்றோம். அப்ப பாம்பாக கற்பனை பண்ணணும்னாலே அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது.
அது இருக்கிறது அது என்னன்னு தான் தெரியாம இருக்குது. ஆனா இருக்குதுங்கிறத நம்ம என்ன பண்றோம், ஒத்துக்கிறோம். அது இல்லாட்டினா இருக்கிறது ஏதோ ஒண்ணு இல்லாம நீங்க எப்படி, அது என்னன்னு சரியா புரியல, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த ஆவரண சக்தி ஏதோ ஒன்று இருப்பதை மறைக்கவில்லை, அது என்னவாக இருப்பது என்பதை மறைக்கிறது. புரியுதா புரியலீங்களா? எக்ஸாம்பிள் சொல்ல போனா, கயிறு பாம்பாக தெரிகிறது, அது கயிறாக தெரிஞ்சால் கரெக்ட், கயிறு பாம்பாக தெரியுது. இப்ப உதாரணத்துக்கு இது என்னது, இது என்னது, பேனா. அதே போல இது என்னது, போனு. அதே போல உதாரணத்துக்கு இது என்னது, ஒரு கண்ணாடி, மிரர்னு வச்சுக்குவோம். அப்ப இது என்னதுன்னு கேட்கும் போது நமக்கு என்ன, இது போனு, இது பேனா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இப்ப இது போனுன்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஆஸ் பர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்ட். அப்ப கயிறா தெரியுது, போனா தெரியுது. இப்ப இது போன் இல்லாம நம்ம வேற ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிறோம்னு நினைச்சுக்கலாம், ஒரு டார்க்னஸ்ல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு டப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாம்புங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இது போனா பார்த்தா கயிறு, இது பாம்பா பார்த்தா, இது டப்பாவா பார்த்தா பாம்பு மாதிரி. ஆனா ரெண்டுலயும் என்ன தெரியுமா நான் கேட்டேன், இது என்னதுன்னு கேட்டேனா இல்லையா? இதுன்ற ஒண்ணு இருக்குதா இல்லையாங்க? இது பாம்பா வச்சுக்குங்க, கயிறா வச்சுக்குங்க, ஆனா இது என்ன, இது அந்த நேம் கொடுக்கலனாலும் ஏதோ ஒண்ணு அங்க என்ன இருக்கு, வஸ்து இருக்கிறது. இது கயிறு, இது பாம்பு. இது பாம்பா இல்லாட்டினா இது கயிறா இருக்கும். இப்ப கயிறு பாம்புங்கிற ரெண்டையும் எடுத்துருங்க, அங்க என்ன இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஏதோ ஒண்ணு இருந்தாதான் அத எதை வேணாலும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், கயிறா கற்பனை பண்ணிக்கலாம், இல்ல பாம்பா கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே நம்ம கிட்ட வாங்க, அகம் நான் என்ற உணர்வு தான் இது. நான் பிரம்மமா இருக்கிறேன், நான் மனிதனா இருக்கிறேன், நான் சரீரமா இருக்கிறேன், நான் ஆணா இருக்கிறேன், நான் பெண்ணா இருக்கிறேன், எது வேணாலும் இருக்கிறேன். இப்ப உண்மை என்னன்னா, நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ரைட்டா? உண்மை நம்ம சொரூபம் அதுதான். நான் மனிதனா இருக்கிறேன், நான் ஜீவனா இருக்கிறேன், நான் ஆணா இருக்கிறேன், நான் பெண்ணா இருக்கிறேன். இப்ப இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, நான் பிரம்மமா இருக்கிறேங்கிறதுல பிரம்மத்தை ஒதுக்கிடுங்க, நான் மனிதனா இருக்கிறேன் மனிதனை ஒதுக்கிடுங்க, ஆணா இருக்கிறேன் ஒதுக்கிடுங்க. நான்ங்கிறது என்னது, இருந்துகிட்டே இருக்கா? நானை விட்டுட்டு நீங்க சொல்ல முடியுமா, நான் அதுவா இருக்கிறேன், நான் இதுவா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இப்ப நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நான் ஒரு சாதாரண மனுஷனுங்க, நான் நான் ஞானம் அடையணும், நான் தன்னை பிரம்மமா ஆத்மாமா உணரணும்னு சொல்றோம். அப்ப நான் சாதாரண மனிதனாக நான் பந்தப்பட்டு வாசனைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாம்பு போல கற்பனைக்கு உட்பட்டது. நான் தெளிவடைஞ்சிட்டேன், நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன கயிறா பாவிச்சுட்டேன். ரெண்டுலயுமே நான்ற உணர்வு இருக்கா இல்லையா? நான அடிப்படையா கொண்டுதான் அது எப்படி இருக்குதுங்கிறதுலதான் என்னது மாறுது. அப்ப அந்த நான்றதுதான் இங்க சொல்ற போல ஆதாரம். ஆதாரமானது மாறவே மாறாது. மீன்ஸ் இது பேனா, இது ஒரு தடி அப்படின்னு சொல்லலாம், இதுங்கிறது மாறவே முடியாது. அப்ப இந்த பேஸா இருக்கக்கூடிய இந்த சத்தியமானது, சைத்தன்யமானது இரண்டாக நம்ம புரிதலுக்கோசரம் பிரித்து கூறுகிறார்கள். ஒன்று சமம் என்றும் இன்னொன்னு விசேஷம் என்றும். சமம் என்றால் என்னன்னா, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பது. விசேஷம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தோன்றுவது, அதற்கு பின் மறைவது. இதை நம்ம மாயைக்கே கொண்டு வராதிங்க இந்த இடத்துல. இப்ப நம்ம சைத்தன்யத்துலதான் டிஸ்கஷன் போகுது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க மாயையே அதுல உற்பத்தி ஆகிறதெல்லாம் இதுல கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வெறும் ஆத்மா சைத்தன்யம், அது பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை தான் இப்ப நம்ம சொல்றோம். புரியுதா இல்லைங்களா? இப்ப
அந்த மாதிரி இந்த ஆத்மா பிரதிபலிக்கிறது அது சமம் என்ற ஒரு தன்மையிலும் விசேஷம் என்ற தன்மையிலும் இரண்டாக அது வெளிப்படுகிறது என்று இங்க ஆச்சாரியார் சொல்றார். அந்த சமம் என்பது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இருப்பாக இருந்து கொண்டே இருப்பது. விசேஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட இதிலே வெளிப்பட்டு திருப்பியும் அது மாறும், ஒடுங்கி விடுகிறது அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். இந்த பாட்டுக்கான விளக்கத்தை படிக்கிறேன், அதுல இருந்து புரிஞ்சுக்குங்க. மிக்க இருளினால் கயிறு மறைந்து விடுவது போல ஆவரண சக்தியினால் சர்வத்திற்கும் ஆதாரமான பிரம்மமானது மறைந்து போனால் ஆரோபமான வடிவ உலகம் எவ்வாறு தோன்றும்? மத்தியான வெயிலில் உள்ள கயிறு போல ஆதார பிரம்மம் மறைப்படாமல் தோன்றினால் ஆரோப வடிவ உலகம் தோன்றப்பட மாட்டாது. ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைக்கு நான் சொன்னதான். வெளிச்சத்துல கயிறா தெரிஞ்சிடும், அது மறைப்பாகாது. இருட்டுல கயிறு சுத்தமா தெரியாது. அப்ப சுத்தமா தெரியாதனால அதுல வெளிப்படுறதுக்கு கற்பனை பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வெளிச்சத்துல நல்லா தெரியுது, அதனால அது கற்பனை பண்ணவும் முடியாது. இப்படி இருக்கும் போதுங்கிறதா அந்த கேள்வி. இதோட அந்த இது முடியுது. ஆரோப வடிவம் உலகம் தோன்றப்பட மாட்டாது. ஆதலால் இவற்றுக்கு விடை அருளுமாறு பிரார்த்திக்கின்றேன். சீடன் கேட்கிறான், இந்த மாதிரி இருக்கும்போது குருவே எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு இது புரியல அப்படின்னு கேட்கும்போது, அன்பான சீடனே, ஆதாரமானது சமம் விசேடம் என இருவகை தாம். ஆதாரம் சத்தியம் எதை சொல்கிறோமோ அது 2 பிரிவாக இருக்கிறது. உண்மையில 2 கிடையாது, ஆனா நம்மளுடைய புத்தி புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் 2ஆக இங்க எடுத்துரைக்கப்படுகிறது. அதிக தேசத்திலும் அதிக காலத்திலும் உள்ளது ஆதாரம் சம ஆதாரமாகும். அற்ப தேசத்திலும் அற்ப காலத்திலும் உள்ள ஆதாரம் விசேட ஆதாரம் ஆகும். எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எது இருக்கிறதோ அது சம ஆதாரம். குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்துக்கு இருப்பது விசேஷ ஆதாரம். இப்போதைக்கு இந்த 2 கேட்டகரியை புரிஞ்சுங்க. அடுத்த பாட்டுல இதையே இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதை படிச்சா இன்னும் நமக்கு புரியும். அடுத்த பாடல் போலாம். சகம் அதில் இது என் சுட்டு ஆம் சமானம்தான் மறைந்திடாது. மிக இது கயிறு ஆம் என்னும் விசேடம்தான் மறைந்து போகும். அகம் என்னும் சமானம் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விசேடம்தாம் ஜீவன் பரம் என்னும் அதனை மூடும். சகம் அதில் இது என் சுட்டு ஆம் சமானம் தான் மறைந்திடாது. அப்படின்னா என்னன்னா, இந்த ஜகத்திலே இது 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 என்று நாம் சுட்டி காட்டுகின்ற அந்த இது என்றது மறையாது. அதாவது இப்ப உங்களுக்கு உதாரணம் சொன்னது போல, இந்த இது பேனா, இது நான் பேனான்னு சொல்லலாம், இது ஒரு குச்சின்னு சொல்லலாம், இது ஒரு சாக்லேட்டுன்னு சொல்லலாம். இந்த சாக்லேட்டோ குச்சி பேனாங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்குது நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. உண்மையில இது பேனாதான். ஆனா நமக்கு மறைப்பு ஒரு விக்ஷேபம் இருந்துச்சுன்னா இந்த பேனாக்கு பதிலாக வேற மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா இது பேனாதான். இந்த பேனாங்கிறது இதுக்கு நாமரூபம் கொடுத்தாச்சு. ஆனா அதை எடுத்துட்டா இது ஏதோ ஒண்ணு இதுன்னு இருக்கா இல்லையா? இந்த உலகத்துல இது அப்படிங்கிறது மாறவே மாறாது. அந்த இது மாறாதுன்னா எதை வச்சு சொல்றாருன்னா, மறைப்பு சக்தி இதை மறைக்க முடியாது. இருப்பை மறைக்க முடியாது. இருப்பதை என்னவென்று வேணால் மறைக்க முடியும். என்ன சொல்லணும்னா, அடுத்த வார்த்தை படிக்கிறோம், அதுல உங்களுக்கு புரியும். மிக இது கயிறு ஆம் என்னும் விசேடம் தான் மறைந்து போகும். இந்த கயிறு பாம்பு எக்ஸாம்பிள்ல இது கயிறு, மறைப்பு சக்தி வந்தா இது நம்ம பாம்பா கற்பனை பண்றோம் விக்ஷேபத்தினால. இது கயிறுனாலும் இது பாம்புனாலும் இதுன்னு நம்ம சொல்றதும் மாற்றாது. கயிறு பாம்புங்கிறது தான் மாறும். ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. அது மறைச்சாலும் மறைக்கலைனாலும் ஏதோ ஒண்ணு இருக்குதுங்கிறத யாராலையும் தவிர்க்க முடியாது. நான் இருக்கிறேன், அதை யாராலையும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. நான் என்னவாக இருக்கிறேன்,
நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்றால் கரெக்ட், அதுதான் சத்தியம். நான் பிரம்மம் அல்லாமல் வேறு எதுவாக இருக்கிறேன் என்றால் மறைப்பு சக்தி மறைத்து வேறு ஒன்றாக கற்பனை பண்ணுவது. இப்ப நான் பிரம்மமா இருக்கிறேன்னே எடுத்துக்குங்களேன், இந்த ஒரு அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை பார்ப்போம். இப்ப மத்ததெல்லாம் விட்டுருங்க, நான் வேற எதுவா இருக்கிறேன்னா, நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னாலே எனக்கு இந்த சரீரம் இருக்குது, சரீரத்துல நான் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறேன், நான் குறிப்பிட்ட காலம் நான் பிரம்மமா இருக்கிறேன்னு நான் உணர்றேன். நான் இதை சொன்னாலும் சொல்லாட்டியும் நான்ற உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் நான் பிரம்மம் இல்லாம இருந்தேன், இப்ப நான் பிரம்மமா என்ன உணர்றேன். பிரம்மமா உணர்ந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து சரீரம் போயிடுதுன்னு வச்சுங்க. இந்த கொஞ்ச காலத்துக்கு நான் என்ன பிரம்மமா நான் உணர்றேன்ல, கொஞ்ச காலத்துல தானே நான் உணர்றேன். நான் என்ன எது இருப்பா இருக்குதோ அந்த பிரம்மமா நான் உணர்றதுதான் விசேஷ ஆதாரம். குறிப்பிட்ட காலம்தான் நான் என்ன பிரம்மமா உணர்றேன். சரி, இப்ப நான் பிரம்மமா என்ன உணர்ந்தாலும் அதுக்கு ஆதாரமா எப்பயுமே பிரம்மம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் சாதாரண மனுஷனா இருந்தாலுமே நான் என்ன வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டாலுமே நான்ற உணர்வு இருக்குது. நான் என்ன பிரம்மமா நான் என்ன உணர்ந்துட்டாலும் நான்ற உணர்வு இருக்குது. அப்பையும் நான்ற உணர்வு இருக்கு, இப்பயும் நான்ற உணர்வு இருக்கு. அப்பையும் ஏதோ ஒரு உணர்வு மாறாமல் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறதைத்தான் நாம் என்ன சொல்றோம், பிரம்மம், ஆத்மா, சைத்தன்யம் என்று சொல்லுகின்றோம். என்ன முன்னாடி அது ஆதாரமா இருக்குதுன்னே தெரியாம அது ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுல ஒரு பிரதிபலிப்பு, உபாதியில பிரதிபலிக்கக்கூடிய ஒண்ணு நான் பிரம்மமா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குது. இது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆதாரமா இருக்குது. தெரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சதும் கொஞ்ச நாளத்துக்கு இருக்குது, ஆதாரம் இருந்துகிட்டே இருக்குது. இத கொஞ்ச காலத்துக்கு இருக்கிறத விசேஷம்ன்றோம், எப்பயும் இருக்கிறத சமம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, இப்ப இந்த கண்ணாடி இருக்குது, இது மிரர் இருக்குது. இந்த மிரர்ல இப்ப சன்லைட் படுதுன்னு வச்சுங்களேன். இந்த சன்லைட் சம ஆதாரம், அது எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது. அது இந்த ஃப்ரேம்ல பட்டு பிரதிபலிக்காது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனா இதுல அந்த ரேஸ் படுதா இல்லையா? படுது, எல்லா இடத்துலயும் படுது, மிரர்லயும் படுது. மிரர்ல அந்த ரேஸ் படுது ஒரு தன்மை இருக்குது, அதுல பட்டுக்கிட்டே தான் இருக்குது, கரெக்டா? அது சம ஆதாரம். அதை பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த குவாலிட்டி என்ன, இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுல்ல. நம்ம இப்ப சன்னை நோக்கி இப்ப லைட்டை நோக்கி திருப்பினா என்ன ஆகுது? இப்ப மத்த பக்கம் திருப்பினா ரிஃப்ளெக்ட் ஆகல. இப்ப நான் லைட்டை நோக்கி இப்ப ஏதாவது ஒரு பக்கம் திருப்பினா வச்சுங்க, இப்பதான் இப்ப தெரியுதா? இப்ப லைட்டோட வெளிச்சம் அதுல பட்டு அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகல. ரிஃப்ளெக்ட் ஆகலைனால அந்த வெளிச்சம் அதுல பட்டுட்டா இருக்கா இல்லையா? இதுதான் சம ஆதாரம். எப்பயும் சைத்தன்யம் எல்லா இடத்துலயும், பிரம்மம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குது. நம்ம என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் பண்ணாட்லயும் அது இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப இத இப்படி திருப்பிட்டோம்னு நினைச்சுங்க, இப்ப என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இது ரிஃப்ளெக்ஷன் இதை நோக்கி திரும்பினால ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, திரும்பலைனாலும் இதுல அதோட வெளிச்சம் பட்டுக்கிட்டு தானே இருக்குது. அப்ப அது எப்பயும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேரு சம ஆதாரம், அதுதான் சைத்தன்யம், ஆத்மா. இப்ப இது ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அது பட்டுக்கிட்டும் இருக்குது குறிப்பிட்ட காலம், அதோட தன்மையை இது என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. எவ்வளவு காலத்துக்கு இது இதை நோக்கி இருக்குதோ அது வரைக்கும் இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது இப்படி திருப்பிட்டேன்னா வெளிப்படுத்தாது, இப்படி திருப்பினா திருப்பி என்ன ஆகும்? இப்ப வெளிப்படுத்துது. இப்ப நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று நான் உணரும் பொழுது இப்படி வெளிப்படுது, இந்த பிரகாசம் படுற மாதிரி. புரியுதா இல்லைங்களா? இதுதான் உபாதி. உபாதியில என்னது? இப்ப நான் பிரம்மமா இருக்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். நான் எல்லாரும் ஒருத்தங்க எந்த மகாத்தனை ஞானியா உணர்றாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் எது வரைக்கும் இருக்கும்? சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரிஃப்ளெக்ஷன் போயிடும். ஆனா லைட்டோட வெளிச்சம் விழுந்துகிட்டே தானே இருக்குது, இது உடஞ்சாலும் உடையலனாலும். அததான் சொல்றேன், இந்த ரிஃப்ளெக்ஷன் வர்றதுதான் விசேஷ ஆதாரம்.
எப்பொழுதும் அது இருந்துகிட்டே இருக்கிறது சம ஆதாரம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருந்தா நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் என்னை ஆத்மாவாக உணர்ந்து விட்டேன் என்று இந்த கண்ணாடிக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நமக்குள்ள நம்மளுடைய அறிவுல இந்த பிரம்மா ரிஃப்ளெக்டர் ஆகும், ரிஃப்ளெக்ஷன் தன்மை. அது இதை உணரும் போது நம்ம இந்த தன்மைக்கு வருகிறோம். நீங்க உணர்ந்தாலும் உணரலைனாலும் அதோட வெளிச்சம் பட்டுட்டு தான் இருக்குது. நீங்க அப்ப இருக்கிறது அடிப்படையா இருக்கக்கூடிய இது நான், அது அதுவாகத்தான் இருக்குது. நீங்க அதை நோக்கி திரும்பும் போது அது இன்னமும் என்னது, இது வரைக்கும் நான் மனிதனா இருந்தவன், இப்ப நான் பிரம்மமா இருக்கிறேன்னு தெரிஞ்சு இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இப்ப இது என்ன படுது, வேற பக்கம் திரும்பிடுச்சு. இப்ப சாதாரணமா இப்ப இது தன்னை பிரம்மமா இருக்கிறேன்னு நினைக்கல, ஆனா இதுல வெளிச்சம் பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இது மந்த அந்த காரணத்தினால், இது ஆவரண சக்தினால் மறைக்கப்பட்டு விட்டது. இப்ப மறைக்கப்பட்டாலும் இதுல என்ன ஆயிட்டு இருக்கு, ரேஷ் விழுந்துகிட்டே இருக்குது. இப்ப இது எங்க இப்ப என்ன ஆயிடுது, ஆவரணம் கிடையாது. ஆவரணத்தினால் மறைப்பு இல்லாம இருக்கும் போது என்ன ஆகுது, இப்பையும் அது அந்த ஒளி விழுந்துகிட்டு தான் இருக்குது. இது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மைக்கு வருது. புரியுதா இல்லைங்களா? இப்ப நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த ஆவரணத்தை மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா, அதை மட்டும் நீக்கிட்டோம்னா, நம்ம சைத்தன்யம் நம்மளுக்குள்ள இருந்து சச்சிதானந்த தன்மை வெளிப்படும். நம்ம அதை இல்லாட்டினா இப்படி ஆயிடுவோம். சரி, அதனாலதான் சொல்லுவாங்க ஞானிகள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நீ ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? நம்மளை எதுவா நினைச்சுக்கிட்டாலும் அது என்ன ஆயிட்டு இருக்கு, அது இல்லாம நம்ம இயங்குறது இல்ல, அதுதான் அடிப்படையா இருந்துகிட்டு இருக்குது. எப்படி இந்த கண்ணாடி அதை ரிஃப்ளெக்ட், அதை திரும்பலைனாலும் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கிறது போல, நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும், விரும்பினாலும் விரும்பலைனாலும், ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நாம எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தான். எவன் ஒருவன் அதை உணர்கிறானோ, அறிவால் அறிகிறானோ, அவன் அதை நோக்கி திரும்பிட்டான். எப்படி இந்த கண்ணாடி அதை லைட்டை நோக்கி திரும்பின மாதிரி. அப்ப அவனுக்கே இந்த கண்ணாடியிலே அது பட்டு வெளியறதுனால அவனுக்கு நல்லா தெரியுது. இந்த கண்ணாடி லைட்டை நோக்கி திரும்பிச்சுன்னா அது கயிறா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வேற பக்கம் திரும்பிச்சுன்னா பாம்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இது கயிறா திரும்பினாலும் பாம்பா திரும்பினாலும் எப்படி எந்த பக்கம் இருந்தாலும் அது மேல அந்த வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது தான் சம ஆதாரம். அது நோக்கி திரும்பும் போது அதுல படுற ரிஃப்ளெக்ட் ஆகிற வெளிச்சம் விசேஷ ஆதாரம். அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த லைட்டோட வெளிச்சம் தானே அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப யார் ஒருத்தர் தன்னை உணர்ந்துட்டாரோ, ஏற்கனவே ஒரு ஆச்சாரியர் சொன்ன மாதிரி, தன்னை உணர்ந்த அவர்களுடைய இதுல வெளிப்படுவது எதுவா இருக்கும் அதுதான் வெளிப்பட முடியும். அதனாலதான் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த சத்தியத்தை அங்க வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய சிஸ்டத்துல இருந்து வெளிப்படுறது அதுதான் வெளிப்படுது. அது எப்படி வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படுது. இப்ப இந்த கண்ணாடிக்கு ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால இவ்வளவுதான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுவே ஒரு பெரிய லென்ஸா இருந்துச்சுன்னு நினைச்சுங்களேன், அது இன்னமும் ஒரு விதமான ரேஸ் இன்னும் டீட்டெயிலா இது பண்ணும். இந்த உபாதி, இதுக்கு பேர் உபாதி, இந்த உபாதி தன்மைக்கு ஏற்றார் போல் இது வெளிப்படுத்துது. இதுவே பெரிய கண்ணாடியா இருந்துச்சுன்னு நினைச்சுங்க, இன்னும் பெருசா வெளிப்படுத்துமா இல்லையா? அப்ப வெளிப்படுத்தக்கூடிய இந்த உபாதியை பொறுத்து பிரகாசம் மாறுது. பிரகாசம் ஒண்ணுதான், அது அது என்ன ஆகுது, எக்ஸ்பிரஷன் மாறுது. இது ஜீவன் வச்சுங்களேன், ஈஸ்வரன்னா எப்படி இருக்கும், இதை விட எத்தனையோ மடங்கு, பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்கு பெருசா இருக்கக்கூடிய கண்ணாடி தான் ஈஸ்வரன். ஜீவன்னா இது. ஆனா பிரகாசம் ஒண்ணுதான், உபாதி தான் மாறுது, சரீரம் தான் மாறுது. இதுதான் நம்ம மனசுல இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டோம். இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அததான் இங்க என்ன சொல்றாரு, சகமாதில் இது என் சுட்டு ஆம் சமானம் மறைந்திடாது. இந்த ஜகத்துல எந்த ஒரு பொருளையும் இது என்ன இது என்ன, இது மரம், இது செடி, இது விலங்கு, இது பறவை அப்படின்னு நம்ம பறவை விலங்கு எது சொன்னாலுமே இது திஸ் அப்படிங்கிறது மறையாது. அப்ப எது இதுன்னு சொல்றோமோ அதுதான்
பர்மனன்ட் ஆதாரமாக இருப்பது. மிக இது கயிறு ஆம் என விசேஷம் மறைந்து போகும். ஒரு அது இப்ப ஒரு நாயை பார்த்து நம்ம பனிக்குட்டின்னு சொன்னோம்னா விக்ஷேபம் கற்பனை. ஆனா இது நாய், இது பனிக்குட்டின்னு சொல்லும் போது இதுங்கிறது நாயின்னு சொல்லும் போது இருக்குது, பனிக்குட்டி சொல்லும் போது இருக்குது. பனிக்குட்டின்னு சொல்றது தப்பு, நாயின்னு சொன்னா கரெக்ட். நாய இப்ப நாயின்னு சொல்லும் போது கயிறா பாக்குறோம், இது இருக்குது. இது பனிக்குட்டின்னு சொல்லும் போதும் நாய் தான் பனிக்குட்டியா மாறுதே தவிர இது அப்படிங்கிறது இருக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு எல்லா காலத்திலும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்றார். ஒரு குறிப்பிட்ட காலம் மறைந்து திருப்பி அது உண்மையை தெரிந்து கொண்டு அது அதுவாக இருப்பதற்கு பேர் விசேஷம். அதான் அகம் என்னும் சமானம் தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. நான் என்ற உணர்வை அஞ்ஞானம் மறைக்கவே முடியாது. ஆவரண சக்தி நான் என்ற உணர்வை மறைக்க முடியவே முடியாது. நான் எதுவாக இருக்கிறேன் என்பதைத்தான் அது மறைக்குது. நான் தேகமாக இருக்கிறேனா, நான் மனிதனாக இருக்கிறேனா, நான் மிருகமாக இருக்கிறேனா, நான் புழுவாக இருக்கிறேனா, நான் கோபமாக இருக்கிறேனா, நான் ஆணாக இருக்கிறேனா, பெண்ணாக இருக்கிறேனா, இது மாதிரி நான் எதுவாக இருக்கிறேன் என்பதை மறைத்து வேறு ஒன்றாக காட்டக்கூடிய சக்தி தான் ஆவரணத்துக்கு இருக்கே தவிர, நான் இருக்கிறேன் அந்த இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த இருப்பு உணர்வை மறைக்க முடியாது ஆவரண சக்தியினால். இப்படி நான் வேறு எதுவாக இருக்கிறேன் என்பதை ஒரு காலத்துக்கு பின் குரு சாஸ்திரங்களினால் ஆராய்ந்து இல்லாததை அனைத்தையும் நீக்கி எது இருக்கிறதோ அந்த இருக்கிறதை இருப்பாக என்னை நான் உணர்ந்தேன் என்றால் அகம் பிரம்மாஸ்மி என்று நான் என்னை உணரும் பொழுது நான் கயிறாக என்னை உணர்கிறேன். அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்றது கூட இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் நான் உணர்றேன். அதுக்கப்புறம் என்னது, அது அதுவா தான் போகுது. அததான் விசேஷ ஆதாரம். பரமாத்மா ஒரு மகான் இதா வந்துட்டாருன்னா விசேஷ ஆதாரம்னு வச்சுக்கோங்களேன். பரமாத்மாவா இருந்தாருன்னா சாமானிய அவதாரம். அவதார புருஷர்கள் வராருன்னு நம்ம படிக்கிறோம்ல, அவரே அவதாரம் எடுத்து வராருன்றோம்ல. அவரே அவதாரம் எடுத்து வரும்போது விசேஷ ஆதாரம், அவரா இருக்கும்போது சாமானிய அவதாரம். உதாரணத்துக்கு சொல்றேன்னு, அவரும் உபாதிக்கு உட்பட்டவர் தான், அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சோ பகர் விசேடம் அதாம் சீவன் பரம் என்னும் அதனை மூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை பிரம்மமாக நம்மை அறியாமல் நம்மளுடைய அறிவை மூடுவது மறைப்பது எதுனா அதுதான் ஆவரணம். அதுபோல கற்பித விசேஷ வடிவான ஜீவன் நான் இருக்கிறேன் என்னும் சாமானிய வடிவத்தை ஆதாரத்தை ஆவரணமானது மறைக்காது. நான் சச்சிதானந்த பிரம்மமாக என்னும் விசேஷ ஆதாரத்தை மறைக்கின்றது. நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதை தான் மறைக்கிறது இந்த ஆவரணம். நான் இருக்கிறேன் என்பதை மறைக்கல. நான் இருக்கிறேன் என்பது ஆவரணம் மறைச்சாலும் மறைக்கலைனாலும் அது உண்மை எப்போதும் இருப்பது. நான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக பிரம்மமாக இருக்கிறேன் என்பது மறைத்திருது. மறைச்சதுனால விக்ஷேப சக்தியினால் நான் என்னை மனிதனாக, நான் என்னை புழுவாக, பூச்சியாக, ஆணாக, பெண்ணாக, அதெல்லாம் விக்ஷேபத்துக்குள்ள போயிடுது. இது மறைச்சனாலதான் விக்ஷேபத்துக்குள்ள போகுது. மறைக்கலைன்னா விக்ஷேபத்துக்கு வழியே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அப்ப இந்த ஆஃப் டார்க்னஸ் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது, ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். நீக்க வேண்டியது எதுவென்றால் இந்த மந்த அந்த காரணமான ஆவரண சக்தி. இது ரொம்ப முக்கியமான பாடல். இன்னைய 4 பாடல்களும் இது மட்டும் நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு புரிதல், ஒரு அறிவுக்கு வந்துருச்சுன்னா ஒரு பெரிய கிளாரிட்டி வரும் நமக்கு. நல்லது, அடுத்த பாடல் பார்ப்போம். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோசம், சீவனும் சகத்தும் ஆகி செனித்து விட்சேபம் அன்றோ, ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ, மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோசம், ஜீவனும் ஜகத்தும் ஆகி ஜனித்த விட்சேபம் அன்றோ, ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ, மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். இப்ப
சீடனுடைய கேள்விக்கு இதுதான் நீ இப்படி யோசிச்சேன்னா அதற்கு இதுதான் பதில்னு இப்ப அந்த அவனுடைய இன்னொரு சந்தேகத்தை இங்க போக்குகிறார். என்ன சந்தேகம்னா, கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம். கேவல நிலை அப்படிங்கிறது மோட்ச நிலை, முக்தி நிலை, இருப்பு நிலை எல்லாம் வெவ்வேறு சப்தத்துல சொல்றது. கேவலம்னா நம்ம ரொம்ப கேவலமா இருக்கான் பாருன்னு அந்த கேவலம் கிடையாது. இந்த கேவலம் உயர்ந்த கேவலம். அந்த கேவலத்தை நம்ம சாதாரணமா சொசைட்டியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை இங்க கொண்டு வந்துடக்கூடாது. அது இதுக்கு அர்த்தம் இல்லை. கேவலம் என்பது மோட்ச வடிவானது. எதையும் சார்ந்திராமல் எதோடும் ஒட்டாமல் எது அதுவாக இருக்கிறதோ அதைத்தான் கேவலம், கேவல நிலை, அந்த நிலை அதைதான் சொல்றது. தோன்றாமல் அந்த நிலையிலே நான் இல்லாமல் என்னை நிலை கொளிய வைத்து வேறொன்றாக மாத்துனது எதுன்னா பஞ்சகோஷம் தான். பஞ்சகோஷம் எது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷமும் எதனால உற்பத்தி ஆனது? விக்ஷேபத்தினாலதான் உற்பத்தி ஆனது. புரியுதுங்களா? விக்ஷேபத்தினால தானே எல்லாமே உருவாகுது. கற்பனை பண்றோம், அடுத்து சரீரம் எல்லாமே அதுல கற்பனை பண்றதுக்கு அதுதானே ரீசன். அப்ப இந்த 5 கோஷம் தான் என்னோட உண்மையான என்னுடைய சொரூபத்தை, என்னுடைய கேவல நிலைய, என்னோட சச்சிதானந்த நிலைய, என்னுடைய ஆத்ம நிலைய, என்னோட பிரம்ம நிலைய, இல்ல நான் என்ற என்னோட சொரூபத்தை என்னை அடைய விடாமல் அல்லது எனக்கு அறிய விடாமல் தடுத்தது எது என்றால் விக்ஷேப சக்தியான இந்த பஞ்சகோஷம். அன்னத்தினால் உருவானது அன்னமய கோஷம், மனதுக்கு அடிப்படையானது பிராணம், மனம், விஞ்ஞானமய புத்தி, ஆனந்தமய கோஷம், காரண சரீரம். சோ காரண சரீரம், சூட்சம சரீரம், ஸ்தூல சரீரத்துக்கு உண்டான 5 வகையான கோஷங்கள். கோஷம் என்றால் என்ன? உரை, மறைப்பது. அப்ப இந்த கோஷமானதுதான் என்னுடைய ஞானத்துக்கு தடை. அதுதான் டிஸ்டர்பன்ஸ். இந்த வெளியில இருக்கக்கூடிய உலகத்தின் மேல இருக்க பற்று தானே எனக்கு பிரச்சனை. உலகத்து மேல இருக்க ஆசை தானே பிரச்சனை. என்னோட குடும்பம் தானே பிரச்சனை. என்னுடைய உடம்பு, இதுல நான் போய் இதுலயே உளுந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் என்னுடைய உண்மையான பிரச்சனையே தானே. ஆனா ஜீவனும் ஜகத்தும் ஆகி ஜனித்த விட்சேபம் அன்றோ. ஜீவன் ஜகத்து இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு காரணமே இதுதானே, விக்ஷேபம் தானே. விக்ஷேபம் ஆவலைன்னா இந்த உலகம் எப்படி வந்திருக்கும்? நமக்கு சரீரம் எப்படி வந்திருக்கும்? வந்திருக்காது இல்ல. சூட்சம சரீரமோ ஸ்தூல சரீரமோ வர்றதுக்கே இந்த விக்ஷேபம் தானே காரணம். ஸ்தூல பிரபஞ்சமும் காரிய பிரபஞ்சமான சூட்சம ஸ்தூல பிரபஞ்சம் உருவாகிறதுக்கும் காரணம் எது? விக்ஷேபம் தானே. அப்ப விக்ஷேபம் தானே மெயின் எனிமி. அவன் தானே மூல நமக்கு எதிரி. அதை தானே விடணும். இந்த உலகத்தை பற்றுதலட்டு இதை விட்டு இதுல இருக்கக்கூடிய பந்தத்தை விட்டா தானே மோட்சம். அதுதானே உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க? ஆவரணம் தானே பால் அனர்த்தம். நீங்க அதை விட்டுட்டு இந்த ஆவரண சக்தியான மறைக்கக்கூடிய சக்தி தானே இருக்கிறதுலே ரொம்ப மோசமானதுன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ஷேப சக்தி தான் காரணம். அதுதான் எல்லாத்தையும் அதுதான் என்ன பண்ணுது? வெளியே கொண்டு போய் என்னை விட்டுடுது. இவ்வளவு பிரச்சனைக்கும் இந்த உடம்பு இந்த உலகம் தானே காரணம். அதை விட்டுட்டு மறைக்கிற ஒன்ன போய் நீங்க சொல்றீங்களே. ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உன்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆவரணம்னு சொல்ல வர்றீங்க. நான் என்ன நினைக்கிறேன்? என்னோட பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்ஷேபம்னு நினைக்கிறேன். இந்த உலகம், இந்த உடம்பு, சூட்சமம், ஸ்தூலம், இந்த வெளிப்பட்டது அனைத்தும் தான். அதுதான் ரீசன் நான் சொல்றேன். அதனாலதான் எனக்கு துக்கம் வருது. கரெக்டா இல்லையா? அதனாலதான் எனக்கு சுகம் வருது. வெளியில இருக்கக்கூடியதுனாலதான் எனக்கு சுக துக்கமே வருது. அதை விட்டுட்டு நீங்க இந்த மறைக்கிறத போய், இது மறைச்சிருச்சுங்கிறத போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுதான் நம்மளுடைய சம்சாரத்துக்கு காரணம்னு சொல்ல வரீங்கன்னா எனக்கு புரியல. அப்படின்னு சீடனே நீ கேட்பாயானால், அதுதான் சொல்றாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேங்கிற மாதிரி வர்றாரு. மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தா அதற்கு நான் என்ன பண்ண போறேன்? பதில் கொடுக்கிறேன். என்ன அர்த்தம் பாருங்க, படிக்கிறேன். ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையை விளங்காவாறு மறைத்து கெடுத்தது அன்னமயம் முதலியான பஞ்சகோஷங்கள். நான் பிரம்மமா இருக்கிறேன், நான் சைத்தன்ய சொரூபம்னு என்னை மறைச்சு என்னை கெடுத்தது இந்த 5 கோஷம் தான், விக்ஷேபம் தான். அவற்றின் அபிமானியான ஜீவனும் ஆகாயம் முதலிய ஜகத்துக்கு உண்டான விக்ஷேபம் சக்தி அல்லவா இதற்கு காரணம். அங்கனம் கொடியதாய் உள்ள விக்ஷேப சக்தியை நிந்தியாது. அப்படி எல்லாத்துக்கும் ரூட் காசா இருக்கிற பிரச்சனைக்கு மூல கர்த்தாவா இருக்கிற விக்ஷேபத்தை விட்டுட்டு அதை நீங்க நிந்தனம் பண்ணாம அதை பத்தி ஒதுக்கிறத விட்டுட்டு
நிந்தியாது. ஆவரண சக்தி தானே ஜீவர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் மறைத்து பாழாக்கின்றது. அதை விட்டுட்டு நீங்க ஆவரண சக்தி தான், நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டுல படிச்சோம் பாத்தீங்களா, உணர்விழி குருடா மன்னம். நம்ம உணர்வை, அதுல இருக்கக்கூடிய பிரகாசத்தை, அறிவு பிரகாசத்தை மறைத்து குருடாக்கி விடுகிறது, ஞான திருஷ்டியை குருடாக்கி விடுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. உணர்வு வெளி குருடா மன்னம் மறைத்து பாழாக்கிற்று என்றும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி என்றும். அடுத்தது அதே சொல்றாருல போன பாட்டுல, பிறவி பிறவியா நாம பிறந்து இறந்து இந்த துக்கத்தை அனுபவிக்கிறது, இந்த வியாதிக்கு காரணமே இந்த ஆவரணம் தான் நீங்க சொல்றீங்க, இந்த உபாதி ஆகிய ஆவரணம் தான் சொல்றீங்க. இது எனக்கு புரியல என்று அதனை வெறுத்து கூறிய காரணம் என்னவோ. நீங்க ஏன் ஆவரணத்தின் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கிறீங்க? ஏன் ஆவரணத்து மேல இவ்வளவு பாயிண்ட் அவுட் அதுதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் விக்ஷேபம் தான் பிரச்சனையா தோணுது. கிடைத்தற்கரிய குருவே என்று கேட்கில், இப்படி நீ கேட்டேன்னா சீடனே மைந்தனே அதற்கு விளக்கம் சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு என்ன பண்றாரு. ஏன் ஆவரண சக்தி இவ்வளவு மோசமானது, விக்ஷேப சக்தி மோசம் கிடையாது அப்படிங்கிறத அடுத்த பாடல் மூலியமா நமக்கு என்ன பண்ண போறாரு, விளக்கி கூற போகின்றார். பட் அதற்கான விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்புல தான் பார்க்க போறோம். ஏன்னா ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லாம் பிளாங்க் ஆயிடும். இது வரைக்கும் பார்த்ததே புரிஞ்சதா புரியலையாங்கிறது இப்ப கேட்டாதான் தெரியும். இன்னும் அடுத்த அது இன்னும் ரொம்ப டீப்பா போகும். இதுக்கு மேல கொஞ்சம் டீப்பா சப்ஜெக்ட் போகும். நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட் ஆழமா உள்ள வந்து இதோட டிராவல் பண்ணலைன்னா இது புரியவே புரியாது. நான் ஏதோ ஆதாரம் ஆதாரம் ஆதாரம், யார் பிரச்சனைக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாருன்னு தெரியலன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதனாலதான் இது விடாம அந்த ட்ராக்ல வரணும். சோ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, அபவாதம் எதுக்கு, அதனுடைய உபாயத்தை பத்தி சொன்னாரு, ஆவரணத்தை பத்தி சொன்னாரு, ஆவரணத்துடைய தன்மை அது என்னென்னலாம் பண்ணுது, எதை மறைக்குதுன்னு சொன்னாரு, அதுல ஆதாரத்தை பத்தி சொன்னாரு, சமம் விசேடம் என்ற 2 இருக்குது, அது எப்படிங்கிறத விளக்கம் கொடுனாரு. அதோட சொல்லி இப்ப சீடனுடைய கேள்வியோட வந்து நிக்குது. பாடல் எத்தனை, 46 என்னோட டோட்டலா பார்க்கும்போது 53வது பாடல் இது. இது தத்துவ விளக்க படலத்துல மட்டும் 46 இருக்குன்னு நினைக்கிறேன், 46. சோ பரமாத்மா எல்லாத்துக்கும் பிரகாசத்தை காமனா கொடுத்துட்டு தான் இருக்காரு. நம்ம வந்து பரமாத்மா மேல எந்த விதத்தையும் சொல்ல முடியாது. பிரம்மம் பிரம்மமாக அது எப்போதும் பேதமற்று அபேதமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. நம்ம இன்னைக்கு சொன்ன அந்த சத்தியத்தை மனசுக்குள்ள திருப்பி ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஆழமா அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கா, இல்ல புரியுதா, இல்ல ஞாபகப்படுத்த முடியுதான்னு ஒரு 5 மினிட்ஸ் விசாரணை பண்ணுங்க, கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. நல்லது. கண்களை திறக்கலாம். இன்றைய வகுப்பை மீண்டும் மீண்டும் போட்டு 2-3 வாட்டி கேட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வர சந்தேகங்கள், இல்ல ஒரு 4-5 வாட்டி கேட்டாதான் அது வந்து உங்களுக்கு புரியும். பட் இன்னைக்கு டீப்பான அந்த ட்ரூத் இது கொஞ்சம் உங்களுக்குள்ள கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய வாசனைகள் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் என்ன ஆயிடும், அப்படியே இந்த பபுள்ஸ் வெடிக்கிற மாதிரி நமக்குள்ள பல விஷயங்கள் வந்து ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். நல்லது.